சிந்தனைக்களம் நிகழ்ச்சிக்கு வரவேற்பது மகிழ்ச்சி. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்பை எடுத்து ரொம்ப ஆக்கப்பூர்வமாக கன்ஸ்ட்ரக்டிவா நிறைய விஷயத்தை நம்ம விவாதிச்சுட்டு இருக்கோம், கலந்துரையாடிட்டு இருக்கோம். இன்றைய நிகழ்ச்சியில தாவேக அரசு, புதிதாக அமைந்த அரசு ஒரு புதிய பட்ஜெட்டை தாக்கல் செய்திருந்தாங்க. முதல் பட்ஜெட் சொல்லப்போனா அவங்களுடைய மெய்டன் பட்ஜெட் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த முதல் பட்ஜெட்ல பொது பட்ஜெட் ஆகஸ்ட் 5, ஆகஸ்ட் 6ஆம் தேதி வேளாண் பட்ஜெட். இந்த இரண்டு பட்ஜெட்லையும் பார்க்கும்போது தேர்தலில் வாக்குறுதிகளாக கொடுக்கப்பட்டவை எல்லாமே செய்யப்பட்டிருக்கிறதா அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி இருந்தாலும், முதலாவதாக அதிகப்படியான பேர் கேள்வி எழுப்பியது விவசாயிகள் சார்ந்த பிரச்சனை. அதை தாண்டி இருக்கக்கூடியது அரசு ஊழியர்கள், ஆசிரியர்களுக்கு சொன்னப்பட்டதெல்லாம் செய்யப்பட்டதா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. அரசு ஊழியர்களுடைய ஓய்வூதிய நிதியில 14,000 கோடி அளவுக்கு தாவேக அரசு, விஜயின் அரசு குறைத்திருக்கிறது. எதற்காக குறைத்திருக்கிறார்கள்? பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொடுக்க போறாங்களா, இல்ல டாப்ஸ் தமிழ்நாடு அரசின் உறுதிப்படுத்தப்பட்ட அந்த ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த போறாங்களா? என்ன நிலைப்பாடு எடுத்திருக்காங்க? தெளிவான விவரங்களே இல்லை அப்படின்றத தலைமைச் செயலாளர் அங்க தலைமைச் செயலக சங்கமே வலியுறுத்தி ஒரு கடிதத்தை கொடுத்ததும் பார்த்தோம். அரசு அதிகாரிகளின் நிலை தற்போது எப்படி இருக்கிறது, அரசு ஊழியர்கள், ஆசிரியர்களின் நிலை எப்படி இருக்கு அப்படின்றத பத்தி தான் ரொம்ப விரிவாக கலந்துரையாட நம்ம இருக்கோம். தற்போது நமக்குடைய கலந்துரையாட யாரெல்லாம் இணைந்திருக்கிறாங்கன்னா, திமுகவில் இருந்து கவிஞர் ஆண்டாள் பிரியதர்ஷினி அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம். வணக்கம். அதைத் தொடர்ந்து கல்வியாளர் முருகையன் அவர்களும் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். ஜூம் இணையம் வாயிலாக அரசியல் விமர்சகர் ஸ்ரீலேகா அவர்களும் இணைந்திருக்கிறார். வணக்கம். சிறப்பு விருந்தினர்கள் அனைவரும் கலந்திருக்காங்க. தற்போது முதல் கேள்வியை திமுகவிலிருந்து இணைந்திருக்கக்கூடிய கவிஞர் ஆண்டாள் பிரியதர்ஷினி அம்மா கிட்ட கேட்கலாம். அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் அவர்களுடைய மிகப்பெரிய விஷயமே என்னன்னா, அவர்கள் ஓய்வு பெற்றதுக்கு பிறகு அவங்க கொடுக்கக்கூடிய ஓய்வூதியம். அதுல பயங்கர குழப்பமான ஒரு சூழ்நிலை தற்போது இருக்கு. என்னன்னா, பழைய ஓய்வூதிய திட்டமா அப்படின்றது தெளிவான நிலைப்பாடு இல்லை, டாப்ஸா அப்படின்றதையும் கேள்விக்குறியா இருக்கு. கிட்டத்தட்ட 14,000 கோடி ரூபாய் அளவுக்கு குறைத்திருக்கிறது தாவேக அரசு. என்ன ஒரு நிலைப்பாடுல இந்த தாவேக அரசு இருக்கு? என்ன செய்ய காத்திருக்கிறார்கள்? அந்த டாப்ஸுங்கிறது தான் பழைய ஓய்வூதியம். இப்போ உள்ள இவங்க சொல்றது அந்த கான்ட்ரிபியூட்டரி பென்ஷன் ஸ்கீம், அது ஒன்று. ஆமாம், அது ஒன்று. அந்த டாப்ஸில் உள்ள ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, அதில் மிக நல்ல திட்டங்கள் பல இருக்குது. கடைசி சம்பளத்தில் 50% அவங்களுக்கு கிடைக்கும். ஆனால் இப்போ உள்ள அந்த கான்ட்ரிபியூட்டரில் பேசிக்கில் மட்டும்தான் 50%, அடிப்படை சம்பளத்தில் 50%. அதில் முழுமையான சம்பளத்தில் 50%ங்கிறது பெரிய டிஃப்ரென்ஸாக இருக்கும். அடுத்தது பணியாளர் பங்களிப்பு அதில் கிடையாது. ஆனால் இதில் பணியாளர் பங்களிப்பும் இருக்குது, அரசோட பங்களிப்பும் இருக்குது. ஸோ ரெண்டுமா சேர்ந்து தான் கான்ட்ரிபியூட்டரியாக பண்ணுறாங்க. அப்புறம் அது நிலையான மாத ஊதியம். அந்த நிலைத்த தன்மைங்கிறது இதில் கிடையாது. ஏன் அப்படின்னா, இவங்க பங்குச்சந்தையில் அதை ரொட்டேட் பண்ணுறாங்க. கவர்மெண்ட்டில் இவங்களோட ஓய்வூதிய அந்த கான்ட்ரிபியூஷனை எடுத்து பங்குச்சந்தையில் ரொட்டேட் பண்ணும்போது, பங்குச்சந்தையில் ஏற்ற இறக்கம்ங்கிறது எப்போவுமே இருக்கும், ஃப்ளக்சுவேஷன் இருக்கும். அந்த ஃப்ளக்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் இவங்களுக்கு அந்த பென்ஷன் கொடுக்கப்படுங்கிறதா மிகப்பெரிய நிலைத்தன்மை இல்லாத ஒரு அச்சுறுத்தல். அப்புறம் அந்த டேப்ஸில் அகவிலைப்படி 6 மாதத்துக்கு ஒரு தடவை இன்ஃப்ளேஷனுக்கு ஏற்ற மாதிரி அகவிலைப்படி ஏறும். ஆனால் இதில் அந்த மாதிரி ஸ்கீம் கிடையாது, ஃபிக்ஸடாக உள்ளதுன்னா அவ்வளோதான். அடுத்தது குடும்ப ஓய்வூதியம் 30%. சப்போஸ் அந்த ஊழியர் இறந்துட்டார் அப்படிங்கிறப்போ குடும்ப ஃபேமிலி பென்ஷனுங்கிறது 30% வருதோ, அந்த ஸ்கீம் இதில் கிடையவே கிடையாது. இந்த நியூ பென்ஷன் ஸ்கீமில் கிடையவே கிடையாது. இதில் எதுக்காக அரசாங்கத்துக்கு கண் எரியுது, வைத்தறிச்சலாக இருக்குது அப்படின்னா, இந்த ஒரு கணக்கை நான் சொல்கிறேன், அதுக்கப்புறம் நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. 2020-21 27,115 கோடி பென்ஷன் ஸ்கீமுக்காக கொடுத்துருக்காங்க. 21-22 26,260 கோடி, 22-23 32,177 கோடி, 23-24 37,696 கோடி, 24-25 42,509 கோடி ஒதுக்கியிருக்காங்க. அப்படின்னா ஒவ்வொரு வருஷமும் இந்த நிதிங்கிறது ஏறிக்கிட்டே போகுது இல்லை, இன்ஃப்ளேஷனுக்கு ஏற்ற மாதிரி நிதி அதிகரிச்சுக்கிட்டே போகுது. அது எல்லாருமே இவங்களுக்கு எந்த விதத்துலையும் பெனிஃபிட் கிடையாது. அரசுக்கோ அல்லது எம்எல்ஏக்களுக்கோ அல்லது இதை பயன்படுத்துகின்ற இந்த திட்டத்தை நிறைவேற்றுகின்ற அதிகாரிகளுக்கோ எந்த விதத்துலையும் பயன் கிடையாது. ஏன்னா அந்த ஊழியருக்கு தான் அவ்வளவும் போய் சேருது. அப்படிங்கிறப்போ அவங்களுக்கு இதை பார்த்தா வைத்தறிச்சலாக இருக்குது. எந்த இடத்துலையும் நமக்கு ஒரு பெனிஃபிட் இல்லாமல் அவங்க பில்லெல்லாம் நான் போட்டு செய்துட்ருக்கேனே, அவங்களுக்கு கிளியர் பண்ணி கொடுத்துட்ருக்கோமேங்கிற அந்த வைத்தறிச்சல். ஆனால் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கின்ற தமிழ்நாட்டு மக்கள், குறிப்பாக தாவேக அரசுக்கு வாக்களித்த மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும்,
இவர் பதவியேற்ற பின்பு தமிழ்நாடு முழுக்க தேனும் பாலும் ஓடும், எல்லார் வீட்டு வாசலிலும் அப்படியே பணத்தை கொண்டு வந்து கொட்டுவாரு, எல்லாரும் நிம்மதியாயிடுவாங்கன்னு சொல்லி அரசு ஊழியர்களுடைய வாக்குகள் தான் மிக அதிகமாக காலையில 8 மணிக்கு எண்ணப்படும் போது அது தபால் வாக்கு அதிகமா இருந்தது. ஏன்னா அரசு ஊழியர்களுக்கு பெரிய நம்பிக்கை இருந்தது, இவர் வந்தால் மாற்றம் வரும், பெரும் மாற்றம் வரும், புரட்சிகரமான மாற்றம் வரும்னு. என்ன வந்தது? ஏமாற்றம் ஒன்றுதான் வந்திருக்கிறது. இந்த ஓய்வூதிய பலன் அப்படிங்கிறத பற்றி சுப்ரீம் கோர்ட் ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்கு. என்னன்னா, பென்ஷன் இஸ் அ கான்ஸ்டிடியூஷனல் ரைட் அண்டர் ஆர்டிகிள் 300A அண்ட் அ ஃபார்ம் ஆஃப் ப்ராப்பர்ட்டி. அந்த அரசு ஊழியரோட சொத்து இது, அதை யாரும் தனிப்பட்ட முறையில் அபகரித்து கொள்ளவே முடியாது. நாட் அ பவுண்டி, சேரிட்டி ஆர் கிரேஸ் ஃப்ரம் தி எம்ப்ளாயர். அந்த ஊழியருக்கான உரிமையை தவிர அரசுக்கான ஒரு கிரேஸ், ஒரு சேரிட்டி, நான் உனக்கு கருணையா காட்டுறேன் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. அவர்களுடைய உரிமை, அவர்கள் பணியாற்றிய காலத்துக்கான உரிமை, அவர்களுடைய உழைப்பு, அவர்களுடைய ரத்தம், அவர்களுடைய சிந்தனை, அவர்களுடைய வாழ்க்கை, அவர்களுடைய எல்லாத்தையும் கொடுத்தாங்கல்ல அரசு அந்த சர்வீஸ்க்காக, அதற்காக கொடுக்க அவர்களே சேர்த்து வைக்கின்ற பணம் தான் அதுவும். அதை தவிர அந்த 11,000 கோடி அதை நிறுத்தியிருக்காங்க. அது தவிர அந்த மீதி பெனிஃபிட்ஸ் இருக்குல்ல, கிராஜுவேட்டி அது இதுன்னு, அந்த லீவை கூட என்கேஷ் பண்றாங்கல்ல, அந்த மாதிரியான பிற பலன்களுக்காக கொடுக்கப்பட்ட 3,000 கோடி. இந்த 14,000 கோடி யார் கொடுத்தா? நம்முடைய முன்னாள் முதல்வர், நம்முடைய திமுகவின் தலைவர் கொடுத்ததுதான் இந்த உத்தரவாதம். அதற்காக ஒதுக்கீடு செய்யப்பட்ட அமௌண்ட் இந்த 14,000 கோடி. அதை முற்ற முழுக்க அவர்கள் தள்ளுபடி செய்திருக்கிறார்கள். இன்றைய தாவேக அரசுனா என்ன செய்தியை இவர்கள் தமிழ்நாட்டு அரசு ஊழியர்களுக்கு கொடுக்கிறார்கள்? உங்களோட அத்தனை பெனிஃபிட்டையும் நாங்கள் இல்லாமல் ஆக்க போகிறோம், அவ்வளவும் இனிமேல் ஸ்வாகாதான், உனக்கும் பெப்பே, உங்க அம்மாவுக்கும் பெப்பே, உங்க அப்பாவுக்கும் பெப்பேன்ற மாதிரி அரசு ஊழியர்களுக்கு இவர்கள் சொல்கிறார்கள். தலைமைச் செயலக சங்கத்திலேருந்து ஒரு கடிதம் போயிருக்கு. என்னன்னா, ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பின்னர் அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் அனைவரும் மீண்டும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை திவேக அரசால் நடைமுறைப்படுத்தப்படும் என்ற பெரும் எதிர்பார்ப்புடன் இருந்த வேளையில் 14,000 கோடி ஒதுக்கீடு குறைக்கப்பட்டுள்ளது பேரதிர்ச்சி அப்படிங்கிறார். 3 மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் இந்த அரசு ஊழியர்கள் தான் மாற்றம் வேணும்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ பேரதிர்ச்சியை நம்முடைய முதல்வர் கொடுத்திருக்கிறார் என்றால் புரிந்து கொள்ள வேண்டும். சரியான நபரை தேர்ந்தெடுக்கவில்லை என்றால் நிச்சயமாக இப்படியான மாற்றங்கள், இப்படியான ஏமாற்றங்கள் தொடர்கதையாகும். அதற்கு இது ஒரு துவக்கம். அதில் கூடுதலாக இன்னொன்று சொல்கிறாங்க, என்னென்னா 8 மாதத்துக்கான பட்ஜெட் தானே இது அப்படிங்கிறாங்க. ஏன்னா இப்போ ஆகஸ்ட்லேருந்து ஆரம்பித்து அடுத்த மார்ச் வரைக்கும் அப்படிங்கிறாங்க. 8 மாதம்னாலும் கூட அந்த 8 மாதத்துலேயே எத்தனையோ லட்சம் ஊழியர்கள் ஓய்வு பெறுவாங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் என்ன பதில் கொடுக்க இருக்கிறது தாவேக அரசு அப்படிங்கிறதான் கேள்வி. குழப்பமான மனநிலையில் இருக்கிறாங்கன்றத விட அதிருப்தியில் இருப்பாங்க. அதிருப்தி. அதை தவிர இந்த பென்ஷன்லேருந்து வரக்கூடிய அந்த மொத்த பண நலன் இருக்கு இல்லையா, அதை வாங்கி நான் வீடு கட்டுவேன், அதை வாங்கி நான் ஒரு தனியாக வீடு வாங்கிப்பேன், அல்லது என்னுடைய மகளுக்கு திருமணம் செய்வேன் அப்படின்னு கனவுகளோடு இருந்தாங்கல்ல, அந்த கனவுகள் அத்தனையிலையும் தாவேக அரசு, நம்முடைய தமிழ்நாட்டின் முதல்வர் விஜய் அவர்கள் மண்ணை அள்ளி போட்டிருக்கிறார்ங்கிறது தான் மிக முக்கியம். இந்த இடத்துல கலைஞர், முத்தமிழறிஞர் கலைஞர் முந்தி ஒரு வரி எழுதினார்மா. கொடநாடை பற்றி எழுதும்போது, கும்பி எரியுது, குடல் கருகுது, கொடநாடு உனக்கு ஒரு கேடான்னு நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் எழுதினார். அதே மாதிரி கும்பி எரியுது, குடல் கருகுது, உனக்கு கோட் சூட் ஒரு கேடான்னு இப்போ தமிழ்நாட்டு மக்கள் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால இது மிகப்பெரிய பிரச்சனை. ஒன்னே ஒன்று சொல்ல விரும்புகிறேன், ஜெய் ஜவான் ஜெய் கிசான்ங்கிற மாதிரி அரசு ஊழியர்களும் ஒரு அரசுக்கான முதுகெலும்பு. அந்த விவசாயிகளும் இராணுவமும் இல்லாமல் எப்படி ஒரு தேசம் இயங்க முடியாதோ அது மாதிரி அரசு ஊழியர்கள்ங்கிறவங்க முதுகெலும்பு. அவர்கள் இல்லைன்னா எதுவுமே நடக்காது. இப்போ எனக்கு ஒரே ஒரு கேள்வி இருக்கு, என்னன்னா, இதே அரசு ஊழியர்கள் நாளையிலிருந்து எங்களுக்கு தெளிவான விளக்கம் எதுவும் கொடுக்கல, நாங்கள் பென் டவுன் ஸ்ட்ரைக் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு நாளைக்கு அவங்க அத்தனை பேரும் ஸ்ட்ரைக் ஆரம்பிச்சாங்கன்னா என்ன பண்ணுவாங்க தாவேக அரசு? இது ஏன்னா அவர்களுடைய வாழ்வாதார பிரச்சனை, அவங்களோட உரிமை. அதை நீங்கள் முற்ற முழுக்க பறிச்சுட்டு அதுக்கான கேள்வி கேட்டால் பதிலே சொல்லாமல் மௌனமாக காலம் கடத்துறீங்க. தினமும் பட்டு வேட்டி பட்டு சட்டையோட தலைமைச் செயலகம் வர்றது ஒன்று தான் உங்களோட வேலையா? இது என்ன ஃபோட்டோ ஷூட் நடக்குதா, ஷூட்டிங் நடக்குதா? மக்களோட வயிறு பற்றி எரியுது இல்லை, அதற்கான பதில் என்ன இருக்கிறது தாவேக அரசிடம்? நாம் இந்த மாதிரி சிந்தனையாளர்கள் கேள்வி கேட்கிறோம்னா அதற்கும் பதில் இல்லை.
அப்படிங்கிறப்போ இது தமிழ்நாட்டு மக்களுக்கு தாவேக அரசு செய்கின்ற துரோகம் அப்படிங்கிறத அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் இப்போ கும்பி எரியுது, குடல் கருகுது, பட்டு வேட்டி ஒரு கேடா, கோட் சூட் ஒரு கேடா, தினமும் ரேம்ப் வாக் பண்ணிட்டு இருக்கீங்களா அது ஒரு கேடான்னு தமிழ்நாட்டு மக்களே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இந்த பிரச்சனைகள் அவரவர் வீட்டு கதவை தட்ட ஆரம்பித்து விட்டது. அந்த அப்பா யாரோ ஒருத்தர் 60 வயசுல நான் ரிட்டையர் ஆக போறேன்னு காத்துட்டு இருக்கிற ஒரு அப்பாவுக்கு பணம் வரப்போறது இல்ல, ஒரு அம்மாக்கு அந்த கொடை வரப்போறது இல்லை. அப்படிங்கிறப்ப பணிக்கொடை என்பது அவர்களுடைய உரிமைன்னு சுப்ரீம் கோர்ட்டே சொல்லியிருக்கு. எனவே இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கின்ற போது என்ன செய்ய போகிறது? ஒரே ஒரு சிந்தனை தான் எனக்கு தோணுது. என்னன்னா, முற்ற முழுக்க அரசு பணியாளர்களுக்கான இந்த ஓய்வூதிய நிதியை எடுத்திருக்கிறார்கள், தள்ளுபடி செய்திருக்கிறார்கள்னா நீங்க இந்த அரசு பணியாளர்களை நீக்கிவிட்டு அங்கே தனியாருக்கு தாரை வார்க்க போகிறீர்களா? 717 டாஸ்மாக மூடணும்னு சொல்றீங்க, மூடலை. அதுக்கு பதிலாக பக்கத்தில் 3 தனியார் பார்களை திறந்து வச்சிருக்கீங்க. அது மாதிரி தனியாருக்கு இதை அத்தனை வேலையும் நீங்க தாரை வார்க்க போகிறீர்களா? அப்படி செய்தால் தமிழ்நாட்டின் பொருளாதாரம், அந்த அரசு எந்திரம் என்பது நிச்சயமாக நொறுங்கி போய்விடுங்கிறத நம்ம நிச்சயமா சொல்லணும். ஒரு முக்கியமான ஒரு சிந்தனையும் பகிர்ந்திருக்கீங்க. என்னன்னா, அரசு ஊழியர்கள் அப்படின்றவங்க ஓய்வூதியம் அவங்களோட உரிமை, நீங்க கொடுக்குற கருணை இல்லை அப்படின்ற ஒரு பாயிண்ட்டையும், அதை தாண்டி அரசு ஊழியர்கள் செய்யக்கூடிய அந்த வேலைகள் செய்யக்கூடிய ஒரு இதை கம்ப்ளீட்டா அப்படியே பிரைவேடைசேஷன் பண்ண போறீங்களா அப்படின்ற ஒரு கேள்வியை வச்சிருக்கீங்க. தொடர்ந்து நம்ம பேசலாம். இப்போ வந்து கல்வியாளர் முருகையன் சார் கிட்ட கேட்கலாம். சார், டெக்னிக்கலா ஒரு கேள்வி என்னன்னா, இப்போ இந்த டாப்ஸ், இந்த புதிய பென்ஷன், இப்போ இந்த ரெண்டுக்கும் இடையில சில பேர்லாம் ரிட்டையர்ட் ஆவாங்க. ஓல்டு பென்ஷன் ஸ்கீம்லேயும் போயிருக்க மாட்டாங்க சில அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள். அதை தாண்டி இப்போ வந்து இந்த டாப்ஸ் வந்து அறிமுகப்படுத்தப்பட்டது, பட் இன்னும் வந்து நம்ம ப்ராக்டிக்கலாக உள்ள வந்து வரல, நடைமுறைக்கு வரல. ஆனால் தாவேக அரசு அதில் எந்த நிலைப்பாடையும் சொல்லலை. இந்த டைமில் ரிட்டையர்ட் ஆகிறாங்க ஒரு அரசு ஊழியர், ஆசிரியர், அவங்க என்ன ஒரு பெனிஃபிட் அவங்க வாங்க போகிறாங்க? அதாவது கடந்த ஜனவரி 2026க்கு பிறகு ஓய்வு பெற்ற அந்த அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் இன்று வரை ஒரு பைசா கூட வாங்காமல், ஒரு 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 அரசு ஊழியர் தவறு செஞ்சு அவர் பணி நீக்கம் தற்காலிகமாக செய்யப்படும் போது கூட பிழைப்புக்காக ஒரு ஊதியம் கொடுக்க வேண்டும் என்கிற ஒரு விதி இருந்தும் கூட ஒரு பைசா கூட கொடுக்காம அந்த குடும்பம், சகோதரி சொன்னது மாதிரி, ஒரு குடும்பத்தில் அவர் ரிட்டையர்ட் ஆகிறப்போ அவருக்கு எத்தனை பொறுப்புகள் காத்திருக்கும், அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் இன்றைக்கு ஒரு பட்ஜெட் வெளியே வந்திருக்கு. இதில் என்ன நான் சொல்ல வரேன்னா, அரசு ஊழியர்கள், ஆசிரியர்களை பொறுத்த வரையில் திராவிட மாடல் அரசாக இருந்தாலும் சரி, முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள்தான் முதலாக ஒன்றிய அரசுக்கு, மத்திய அரசுக்கு இணையான ஊதியத்தை கொடுத்த ஒரு பெருமை இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் கலைஞரை தான் சாரும். அது ஒரு பெரிய விஷயம். அதுக்கு பிறகு தான் நாங்களாம் 210 ரூபா சம்பளம் வாங்கின நாங்கள்லாம் அப்படி 4 டிஜிட்டில் சம்பளம் வாங்க ஆரம்பித்தோம். அந்த பெருமை, அந்த நன்றியை இன்று வரைக்கும் அரசு ஊழியர்கள் மறக்கக்கூடாது. அவர்கள் மறந்து செயல்பட்டு இருந்தால் அதற்கான தண்டனையை அனுபவிக்கக்கூடிய காலம் வந்து விட்டது. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா பாருங்கள், 2004 ஏப்ரல் மாதம் அன்னையிலேருந்து 20 ஆண்டு காலமாக அரசு ஊழியர்கள் வைக்காத கோரிக்கை இல்லை, போராடாத போராட்டம் இல்லை, அத்துணை ஆயுதங்களையும் கையில் எடுத்தார்கள். சொல்ல போனா 23 ஆண்டு கால கனவு ஒரு 9 ஆண்டு போராட்டம், அது பெரிய போராட்டம். எங்களுக்கு ஒன்றிய அரசு ஒரு திட்டத்தை கொண்டு வந்தது. இந்த பழைய ஓய்வூதிய திட்டத்தை அழகாக சொன்னாங்க சகோதரி. அது அரசு ஊழியர்கள், ஆசிரியர்களுக்கான உரிமை, அது எங்கள் சொத்து. நாங்கள் அரசு ஊழியர்கள்னா என்ன? 24 மணி நேர பணியாளர்கள். ஒரு வெள்ளம் வந்துருச்சு, ஒரு இடர்பாடுகள் வந்துருச்சுன்னா எங்களை கூப்பிட்டா எனி டைம் போய் நிற்கணும். அதான் அரசு ஊழியம் செய்கிறது. 24 மணி நேரம் ஊழியர். அவர்களுக்கு ஓய்வு பெற்ற பிறகு கௌரவமாக வாழ வேண்டும் என்பதற்காக கொடுக்கக்கூடிய, இது பிச்சை இல்லை, பிச்சை போடலை, இது ஓய்வூதியம் என்பது கௌரவ ஊதியம். ஓரளவுக்காவது அவர்கள் கௌரவமாக வாழ வேண்டும் என்று. அப்படிப்பட்ட ஒரு பெரிய போராட்டத்திற்கு பிறகு கடலில் முழுகிட்டோங்கிற ஒரு சூழ்நிலை வருகிற போது நம்முடைய திராவிட மாடல் அரசினுடைய முன்னாள் முதலமைச்சர் மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான் கடைசியில் ஒரு இனிப்பான மகிழ்ச்சியான தேன் வந்து பாயுது காதி நிலை என்பதை போல ஒரு அறிவிப்பு கொடுத்தார். என்ன அறிவிப்பு? அதுதான்
தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம், அஷ்யூர்டு பென்ஷன். தட் மீன்ஸ் உங்களுக்கு கடைசியில் வாங்குகிற சம்பளத்தில் 50% அதுக்கு உள்ள டிஏ, உங்களுக்கு 25 லட்சம் ரூபா குறைந்தபட்ச கிராஜுவிட்டி, பணிக்கொடை எல்லாவற்றையும் அறிவித்து அன்றைக்கு கோலாகலமாக இனிப்பு ஊட்டிய அரசு ஊழியர்களும் முதலமைச்சரும் இனிப்பு ஊட்டி கொண்ட அந்த மகிழ்ச்சியான தருணத்தை எல்லாம் இன்றைக்கு மலரும் நினைவுகளாக இங்கே சொல்ல விரும்புகிறேன். இந்த அரசு கிட்டத்தட்ட 90 நாள் ஆச்சு. என்ன பண்ணாங்க? திராவிட மாடலை ஆரம்பித்த பல்வேறு திட்டங்கள், கோயம்பேடு, போரூர் மெட்ரோ ட்ரெயின், இப்படி ஒன்றாக பார்வையிட்டு அதை ஃபோட்டோ ஷூட் பண்ணி ரீல்ஸ் எடுத்து அழகாக போட்டதை தவிர திராவிட மாடல் அரசு ஆரம்பித்த திட்டங்களை பார்த்து கொண்டிருந்தாரே தவிர, அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா எனக்கெல்லாம் ஆச்சரியம். அதிகாரிகளுடன் ஆலோசனை, அமைச்சர் பெருமக்களுடன் ஆலோசனை, என்னமோ பெருசாக வரப்போகுது, என்னமோ பெருசாக கிடைக்க போகுதுன்னு நினச்சா கல்வியில் கையை வச்சார். 4007 கோடி ரூபாயை பள்ளி கல்வியில் கையை வச்சு அரசாங்க பள்ளிக்கூடம் நாசமாக போகட்டும், தனியார் பள்ளிக்கூடம் வளர வேண்டும் என்கிற நோக்கத்திலே தான் 4007 கோடி ரூபாயை கல்வியில் குறைச்சாங்க. உயர்கல்வியில் 101 கோடி ரூபாயை குறைச்சாங்க. நீங்கள் எல்லாத்திலையும் கை வச்சுட்டு நம்முடைய மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் அறிவித்து விட்டு சென்ற இந்த எலெக்ஷன் வந்ததுனால அதை அப்போ அமுல்படுத்த முடியாமல் போய்விட்டது, ஆணை பிறப்பிக்க முடியாமல் போய்விட்டது. அந்த கைக்கு எட்டியது வாய்க்கு எட்டாமல் போய்விட்டது என்பதைப் போல இன்றைக்கு நீங்கள் எங்கே கை வச்சிட்டீங்க? அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் மடியில் போய் கை வச்சிட்டீங்க. நீங்கள் இப்படி அறிவிக்கிற போது கிட்டத்தட்ட நம்முடைய கவர்மெண்ட் 57,207.16 கோடி ரூபா இந்த பென்ஷன் திட்டத்துக்கு. இந்த 50% கொடுக்குறாங்களே, 50% கடைசியில் அந்த உறுதியளிக்கப்பட்ட அதுக்கு மட்டுமே 11,000 கோடி. நீ 11,000 கோடியும் விலக்கி எடுத்துட்ட. நீங்கள் 8 மாத பட்ஜெட் 7 மாத பட்ஜெட் இல்லைங்க, இந்த உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்துக்காக ஸ்பெஷலாக ஒதுக்குனாங்களே 11,000 கோடி, அதை நீ கட் பண்ணிட்டீங்க, இப்போ துண்டு போட்டீங்க. அப்போது என்ன தெரியுது? கை வச்சிட்டிங்கன்னு தெரியுது, மடியில் கை வச்சிட்டிங்க. உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் வரப்போகிறதா என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாகிவிட்டது. நீங்கள் என்ன சொன்னீங்க தேர்தல் வாக்குறுதியில்? உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் இல்லை, பழைய ஓய்வூதிய திட்டத்தையே தரேன்னு சொல்லிவிட்டு இன்னைக்கு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்திற்காக அந்த ஒதுக்கப்பட்ட 11,000 கோடி ரூபாயை நீங்கள் கையை வச்சிருக்கீங்களே, அப்போ நிச்சயமாக இதையும் விட்டுட்டு கான்ட்ரிபியூட்டட் பென்ஷன், பங்களிப்பு ஓய்வூதியத்திற்கு நீங்கள் கொண்டு வர போகிறீங்கிறத நல்லா தெரியுது. இல்லைன்னா நீங்கள் ஒன்று இப்போ யாரையும் ஓய்வு பெற விடாமல் தடுத்து இன்னும் 2 வருஷம் கூட அந்த மாதிரிடைய அநாயகத்தலமான முன்னேற்ற கழக ஆட்சி காலத்தில் எடப்பாடி அரசு செஞ்சது மாதிரி 60 வயசா 62 வயசா ஆக்குவீங்க. 58 60 ஆக்குனதே ஒரு மிகப்பெரிய கஷ்டமா இருக்கு. எத்தனை இளைஞர்கள் வேலை வாய்ப்பு இழந்தாங்க, எத்தனை படித்த இளைஞர்கள் எக்ஸாம்ஸ்க்கு படிச்சுட்டு அந்த ஒவ்வொரு அட்டம்ப்ட்லயும் கிளியர் ஆகாம கனவுகளை கொஞ்சம் தொலை தூரத்துல அனுப்பிச்சிட்டு அதை தொலைச்சிட்டு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு மத்தியில 62 ஆக்குனா எப்படி சார் இருக்கும்? அவ்வளவு பெரிய பிரச்சனை. இளைஞர்களுடைய கை, அதான் அரசு ஊழியர்கள் கை வச்சாச்சு, விவசாயிகளுக்கு கை வச்சாச்சு, பெண்களுடைய இதில் கை வச்சாச்சு, எல்லாத்துலேயும் கை வைக்கிற மாதிரி இன்றைக்கி இளைஞர்களுடைய கையிலையும் மடியில் கை வச்சு அவங்களுக்கு வேலை வாய்ப்பை குறைக்கின்ற வகையில் 62 வயசான எண்ணற்ற இளைஞர்கள் வேலை வாய்ப்பு இல்லாமல் இன்றைக்கி சமூக விரோதிகளாக மாறுவதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி இந்த ரீல்ஸ் பார்க்கவும் சினிமா பார்க்கவும் விசில் அடிக்கவும் தான் அவர்களை உருவாக்குவார்களே தவிர இன்றைக்கு நம்முடைய திராவிட மாடல் அரசு முதல்வர் படைப்பகம் என்று சொல்லி எத்தனை ஐஏஎஸ் உருவாக்கச்சு, எத்தனை ஐஐடிக்கு பாஸ் பண்ண வச்சாங்க, எத்தனை கல்வியில் ஒரு ட்ராப் அவுட் உண்டா, ஒரு ஸ்டாக்னேஷன் உண்டா, கழிவு தேக்கமும் இல்லை. என்ரோல்மெண்ட் 100% தொடக்கத்தில் 56 விழுக்காடு உயர்கல்வி சேர்க்கை, இதெல்லாம் கை வச்சுட்டு நீங்கள் இப்படி ஒரு கூச்சடிச்சுக்கிட்டு இருந்தால் என்ன நடக்க போகுது தமிழ்நாட்டில் என்பதே மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது என்பதுதான் என்னுடைய சிந்தனை. இதையெல்லாம் இந்த அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுக்கு இது ஒரு சரியான தண்டனையாக இருக்கிறது. இவர் வந்தால் இவங்கெல்லாம் நினச்சது அன்னைக்கு மகிழ்ந்தார்கள். ஒருங்கிணைந்த இந்த உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் வருகிற போது மிகப்பெரிய மகிழ்ச்சி அடைந்தவர்கள். இதை விட பழைய ஓய்வூதிய திட்டமே கொண்டு வர போகிறார்ப்பா, இவர் ஒரு பெரிய மாற்றம் வரப்போகுதுப்பா. இன்று மாற்றத்தை எதிர்பார்த்தவர்களெல்லாம் இன்றைக்கு எந்த வகையிலெல்லாம் ஏமாற்றம் கொடுக்கலாம் என்பதை அதிகாரிகளோடு அமைச்சர்களோடு உட்கார்ந்து ஆராய்ந்து ஏமாற்றத்தை எப்படியெல்லாம் கொடுக்கலாம், எப்படி ஸ்டிக்கர் ஒட்டலாம் என்பதிலே காலம் கழித்து கொண்டிருக்கிற இந்த அரசு இப்படி ஒரு துறையாக கை வைத்து கொண்டிருந்தால் இதை வேடிக்கை பார்த்து இன்றைக்கி அவங்க சொன்ன மாதிரி தலைமைச் செயலக பணியாளர் சங்கத்தினுடைய
அந்த திரு வெங்கடேசன் அவர்கள் கடிதம் அனுப்பிட்டாங்க. இதுக்கு எங்களுக்கு விளக்கம் கொடுங்கங்கிறாங்க. இந்த நிதிநிலை அறிக்கையெல்லாம் விளக்கம் கொடுத்தாகணும். இதுக்கெல்லாம் கொடுக்கலன்னு சொன்னால் மிகப்பெரிய போராட்டத்தை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வரும் என்பதுதான் எனக்குடைய. ஆசிரியர்கள், அரசு ஊழியர்கள் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை தான் எதிர்பார்த்திருந்தாங்க. இந்த மாதிரியான ஒரு ஏமாற்றத்தை எதிர்பார்க்கல அப்படின்ற உங்களுடைய கருத்தை வச்சிருக்கீங்க. இது ஜூம் இணையம் வாயிலாக இணைந்திருக்கக்கூடிய அரசியல் விமர்சக ஸ்ரீலேகா அவர்கள் கிட்ட கேட்கலாம். மேம், இப்போ என்னன்னா தேர்தல் வாக்குறுதியில் ஒரு விஷயத்த சொல்றாங்க. தற்போது இருக்கக்கூடிய முதல்வர் அவர்கள் பழைய ஓய்வூதிய திட்டத்தை நாங்கள் அரசு ஊழியர்கள், ஆசிரியர்களுக்கு கொடுக்குறோம். இது மட்டும் இல்லாமல் தேர்தல் வாக்குறுதிகளில் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அது எல்லாம் இவர்கள் அரசு அமைந்தது பிறகாக, ஆட்சிக்கு வந்த பிறகாக செய்திருக்கிறார்களா அப்படின்ற நிறைய கேள்வி இருக்கும்போது விவசாயிகளுக்கு கொடுத்த வாக்குறுதியை செய்யலை. மகளிர் உரிமை தொகை அப்படின்றத இப்போ மகளிர் உதவித்தொகை அப்படின்ற ஒரு பெயர் மாற்றம் நடந்து அந்த 2500 ரூபாய் எப்போ கொடுப்பீங்க, வருஷத்துக்கு 6 சிலிண்டர் எப்போ கொடுப்பீங்கன்னு கேட்டால் 2 வருஷத்துக்கு கொடுக்கறதுக்கான ஒரு நிலைமை, ஒரு சூழல் இல்லை அப்படின்ற ஒரு கருத்து வருது. தற்போது அரசு ஊழியர்கள், ஆசிரியர்களுக்கு சொன்ன வாக்குறுதியும் செயல்படுத்தலை. ஸோ இது எப்படி பார்க்கப்படுதுன்னா தேர்தல் வாக்குறுதியில சொல்லப்பட்டது எதையுமே செய்ய முடியாத ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறதா தாவேக்கா அரசு? இதை செய்யக்கூடாது அப்படின்றத நினைக்கிறாங்களா? திருப்பூர் பிரச்சாரத்துல இன்றைய முதலமைச்சர் எப்படி பேசினாரு அப்படின்னா, ஆட்சிக்கு வந்தவுடன் கனிவுடன் பழைய ஓய்வூதிய திட்டத்தை நாங்க கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லி. தமிழ்நாட்டுல 10 லட்சம் அரசு ஊழியர்கள் இருக்கிறாங்க. அப்ப அவர்களுடைய வாக்கு வங்கிகளை மட்டுமே கவனத்துல கொண்டு வாக்குக்காக மட்டுமே திட்டமிடப்பட்ட ஒரு பொய் பிரச்சாரம் தான். ஏன்னா முழுக்க 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 தாவேக்கா அப்படின்னாலே என்ன அர்த்தம் அப்படின்னா ஃபேக் நெரேட்டிவ் தான். அந்த ஃபேக்கான ஒரு விஷயங்களை வாக்குறுதிகளிலும் தந்து மக்களுடைய அந்த வாக்குரிமையோட விளையாடி இருக்கு இந்த தாவேக்கா அரசு. இதுல நம்ம திராவிட மாடல் அரசாங்கம் கொண்டு வந்த டிஏபிஎஸ்ல இருந்து அந்த 11,000 கோடியை முழுசா ரத்து பண்ணிட்டாங்க, 3,000 ரத்து பண்ணிட்டாங்க. அப்படின்னா இது எல்லாமே என்ன சொல்ல வருகிறது? நாங்க ஓய்வூதிய திட்டத்தை கைவிட போகிறோம் அப்படிங்கறதோடைய நிலைப்பாட்டோட வெளிப்பாடு தான் இது. ஏன்னா நீங்க கேட்கும் போதே சொன்னீங்க இதுக்கு ஏன் இவ்வளவு பயம் வருது அப்படின்னு சொன்னா, அவர்கள் கொடுத்த எந்த ஒரு வாக்குறுதிகளையுமே இது வரைக்கும் நிறைவேற்றல. பயிர்க்கடன் தள்ளுபடியே ரொம்ப எதிர்பார்த்து இருந்தாங்க விவசாயிகள். நீங்க மேட்டூர் அணையெல்லாம் திறந்து விடும்போது அப்படியே அதை பார்த்தா கண்கொள்ளா காட்சியா இருக்கும். ஜூன் 12ஆம் தேதி அதை திறந்து விடும்போது அப்படியே ஒரு நிறை மாத கர்ப்பிணியை போல அப்படி ஒரு கண்கொள்ளா காட்சியா இருக்கும். இப்ப வறண்ட குட்டை மாதிரி இருக்கு. மேகதாது அணை கட்டிட்டா இன்னும் சுத்தம். அதற்கான ஒரு எந்த விதமான நிலைப்பாட்டையும் உறுதியாக இந்த அரசு தெரிவிக்கல. அப்ப அதே மாதிரியான நிலைப்பாடு தான் எல்லா விஷயங்களிலும் இந்த அரசு தொடர்ந்து செய்யும் அப்படிங்கிற ஒரு பயம் அரசு ஊழியர்களுக்கு மத்தியில ரொம்பவே எழுந்திருக்கு அந்த அச்சம் அப்படிங்கிறது. ஏன் அப்படின்னா நீங்க அந்த தபால் வாக்குகள் ரொம்ப அதிகமா இருந்துச்சு அவங்களுக்கு. அப்ப ஏதோ ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு தான் அவர்களுக்கு ஓட்டு போட்டிருக்கிறாங்க. வாக்களித்த மக்களை ஏமாற்றுறாங்க. நீங்க திமுக ஆதரவாளர்களையோ அவர்களை எதிர்த்து பேசக்கூடியவர்களையோ ஜனநாயகத்தை நசுக்கக்கூடிய வகையில வேகமா கைது பண்றீங்க. இதுல காட்டுற எந்த ஒரு அவசரத்தையுமே உங்களுடைய செயல்பாடுகள்ல என்னென்ன வாக்குறுதிகள் கொடுத்தீங்களோ அதற்கான நிறைவேற்றத்துக்கு நீங்க காட்ட மாட்டீங்க. அதுக்கு எல்லாமே நீ என்ன பண்றீங்க அப்படின்னு சொன்னா, ஏதாவது ஒண்ணு செட் பண்ணி அந்த இடத்துல அப்படியே சொல்லிடலாம், நம்ம அப்படியே இந்த இன்ஸ்டாலேயே களமாடிக்கிட்டே போகலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தா நிதர்சனமான இந்த அன்றாட வாழ்க்கை முறை அப்படிங்கிறது எல்லா தரப்பட்ட மக்களையுமே பாதிக்குது. நீங்க விவசாயிகளாக இருக்கட்டும், வேலையில்லா பட்டதாரிகளுக்கு 4000 கொடுக்கறதா இருக்கட்டும், மகளிர் தொகையை உயர்த்தி கொடுக்கறேன்னு சொன்னதாக இருக்கட்டும், இதே வரிசையில இன்றைக்கு அரசு ஊழியர்களையும் உங்களுடைய பட்ஜெட்ல மிக அதிகமாகவே ஏமாற்றிருக்கீங்க அப்படிங்கிறது தான் இன்றைக்கு தலைமைச் செயலக சங்கத்திலேருந்து அவர்கள் கொடுத்து அனுப்பியிருக்கிற கடிதம். ஆனா இதற்குமே இந்த அரசாங்கம் மௌனம் காத்துக்கிட்டே தான் இருக்கு. எதற்கு உடனடியாக பதில் சொல்லணுமோ அதை சொல்லவே இல்லை. சட்டப்பேரவையில நீங்க இதற்கான விளக்கம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிதான் அவங்க கேட்டிருக்கிறாங்க. சட்டப்பேரவையில் இதற்கு தகுந்த விளக்கம் கொடுக்கணும் முதல்வர் அவர்கள். அரசு ஊழியர்களுக்கு, ஆசிரியர்களுக்கு நீங்க ஓய்வூதியம் கொடுக்கறதுனா எந்த மாதிரியான முறையில கொடுக்குறீங்க அப்படின்ற ஒரு தெளிவான விளக்கம் தேவைன்றத தலைமை செயலக சங்கம் சொல்லியிருக்காங்க அப்படின்றதையும் நீங்க பதிவு பண்ணிருக்கீங்க. தொடர்ந்து பேசலாமா? ஆண்டாள் பிரியதர்ஷினி அம்மா கிட்ட தான். இப்போ என்னடா இது அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் பத்தி நம்ம பேசியிருந்தோம். இப்போ தேர்தல் வாக்குறுதிகளை ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க, அதை எதையும் செய்யல. மக்கள் மன்றத்தில் கேள்வி அதிகமாக இருக்கிறது, அந்த இடத்துலயும் பதில் சொல்ல. அரசியல் கட்சி தலைவர்கள் நிறைய கேள்வி கேட்கிறாங்க, அங்கேயும் பதில் சொல்ல. இப்ப தலைமை செயலக சங்கம் உள்ளேதான் இருக்காங்க, அவங்க ஒரு கேள்வியை வச்சிருக்காங்கன்னா அதற்கு இந்த சட்டப்பேரவையில் முதல்வர் அவர்கள் பதிலளிப்பாரா? வாயை திறந்துட்டா முத்து உதிர்ந்துடும்பா. நான் அன்னைக்கு ஒரு கவியரங்கத்தில் சொன்னேன், இப்போ தமிழ்நாட்டில் மிக அதிகமாக விற்பனையாவது பிளாஸ்திரி தான். அதையும் நம்ம முதல்வர் தான் வாங்கி வாயில் ஒட்டிக்கிட்டு சட்டமன்றத்தில் உட்கார்ந்துருக்காரு. எதற்கெல்லாம் மக்களுடைய பிரச்சனைகளுக்கு அவர் பதில் சொல்ல வேண்டிய கடமை இருக்கிறதோ அந்த கடமையிலிருந்து நழுவுகிறார்.
ஏன்னா அவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியலையா, அல்லது அவருடைய அதிகாரிகள் அவருக்கான அறிவுரையை சொல்லலையா அப்படிங்கிறதா மிகப்பெரிய கேள்வி. சரி, மீதி விஷயம்லாம் கூட பரவாயில்ல, இது அவர்களுடைய வாழ்வாதாரம், நம்முடைய அரசு ஊழியர்களோட ஆசிரியர்களோட வாழ்வாதாரம். அவங்க யாருன்னா, அரசு எந்திரம் சொல்லுகின்ற திட்டங்கள் இருக்குல்ல, கொள்கைகளை திட்டங்களா மாத்தி அதை நடைமுறைப்படுத்துகின்ற வேலையை இவங்க செய்யறது தான். எக்ஸிகியூஷன் ஃபுல்லா இவங்களோட தான். அப்படிங்கிறப்போ நீங்க அவங்க இல்லாம நடக்கவே முடியாதுங்கிறப்போ அவங்களோட பிரச்சனையை ப்ரையாரிட்டி கொடுத்து முதல்ல கவனிச்சிருக்கணுமா இல்லையா? அரசு ஊழியர்கள்ங்கிறவங்க காவல்துறையும் அரசு ஊழியர் தான், எல்லாமே சேர்ந்தது தானே. ஆசிரியர்கள்ங்கிறது ஒண்ணு, பட் அரசு ஊழியர்கள்ல எல்லாரும் வருவாங்க, மருத்துவமும் வரும், இவங்களும் வருவாங்க. அப்படிங்கிறப்ப எல்லாமே ஸ்டாண்ட் ஸ்டில் ஆயிடும்ல. அப்போ தமிழ்நாட்டோட ஒட்டுமொத்த வளர்ச்சியும் ஒட்டுமொத்த நிம்மதியும் குலைந்து விடும்ங்கிறதுனால தான் இவ்வளோ பதட்டப்படுறோம். வேற என்ன? எல்லாரும் சொல்லுவாங்க, என்னப்பா நீ கவர்மெண்ட் ஜாப்ல இருக்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா கவர்மெண்ட் ஊழியர்களுக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரும்போது ஒட்டுமொத்த அரசு எந்திரமும் ஸ்தம்பிச்சு போயிடும், ஓடவே ஓடாது. அரசு எந்திரம்ங்கிறது யார் வந்தாலும் ஓடிக்கொண்டே இருக்கும். men may come, men may go, but the government machinery should go on forever. அப்படி இல்லைன்னா ஸ்டாண்ட் ஸ்டில். ஏன்னா நாளைக்கு ஒரு பஞ்சாயத்து ஆஃபீஸில் போய் ஒரு வயசான அம்மா எனக்கு இந்த பிரச்சனை அப்படின்னா, இருமா அங்கே இன்னும் சரியாகலை அப்படின்னு எல்லாத்தையும் கிடப்பில் போட்டுருவாங்க. அப்படிங்கிற பிரச்சனை இதில் அதிகமாக இருக்குது. அதை தவிர ஐயா சொன்னாங்க இல்லையா, அரசு ஊழியர்களோட பணி எவ்வளவு முக்கியமானதுன்னு. நம்ம கொரோனா காலத்தில் பார்த்தோம்ல, எல்லாரும் ஊரடங்குன்னு சொல்லி வீட்டுக்குள்ளே உட்காந்துட்டோம். ஆனாலும் அந்த நேரத்தில் பணியில் சேர்ந்த அந்த மருத்துவர்கள் வேலை பார்த்துட்டு தானே இருந்தாங்க, காவல்துறையினர் வேலை பார்த்துட்டு தானே இருந்தாங்க. உயிரை பணயம் வைத்து வேலை பார்த்தாங்களா இல்லையா? அப்படியான எமர்ஜென்சி சர்வீஸ் எல்லாம் அரசு ஊழியர்கள் செய்கிறது தானே. அப்புறம் வெளியில் பேரிடர் காலத்தில், மழை வெள்ளம் காலத்தில் மரம் விழுந்துருச்சுன்னா நம்ம வீட்டுக்குள்ளேருந்து ஃபோன் பண்ணி சொல்லுவோம், எங்கள் வாசலில் மரம் விழுந்துருச்சு எடுத்துருங்கன்னு. யார் எடுப்பா? அந்த அரசு ஊழியர்கள். அவங்க தான் வந்து அந்த மரத்தை எடுக்கிறாங்க, சாக்கடையை தள்ளுறாங்க. அப்படிங்கிறப்போ அவங்கெல்லாம் சரி ஒப்பந்த பணியாளர்கள், பட் அவங்களுக்கான பெனிஃபிட்டையும் நீங்கள் கொடுக்கணும்ல. அரசு ஊழியர்கள்ங்கிறப்போ எல்லாருக்குமான பெனிஃபிட். அப்போ இவங்க இல்லாமல் நடக்காது. முதல்ல நம்முடைய தமிழ்நாட்டின் முதல்வருக்கு இந்த பிரச்சனையின் வீரியத்தை புரிய வைக்க வேண்டும். அரசு ஊழியர்கள் இல்லாமல் உங்களால் எதுவுமே செய்ய முடியாது. ஒவ்வொரு முறையும் நீங்கள் வரும்போது பொக்கே கொடுக்கறது மட்டுமே இல்லை அரசு ஊழியர்களோட வேலை. எல்லா திட்டங்களையும் செயல்படுத்துகின்ற ஒரு எந்திரம், அது தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருக்கணும். அதுதான் அந்த எந்திரத்தோட சிறப்பு. அதனால அவங்களோட பிரச்சனையை நீங்கள் முதல்ல கவனிங்க. இந்த இடத்துல நான் ஒரு கவிதை, என்னன்னா 1931 பொது உடைமை போராளி ஜீவா ஒரு இந்த மாதிரி தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்காக அவர்களுடைய போராட்டத்துக்காக எழுதினது. பாலின்றி பிள்ளை அழும், பட்டினியால் தாய் அழுவாள், காலுக்கு செருப்புமில்லை, கால் வயிற்று கூழுமில்லை, பாழுக்கு உழைத்தோமடா தோழனே பசையற்று போனோமடா. அந்த அளவுக்கு வறுமை இல்லை என்றாலும் கூட இன்னமும் இந்த அழுத்தம், இந்த வலி, இந்த வேதனை, இந்த கண்ணீர் தொடர்ந்துகிட்டு தானே இருக்கு. நான் அப்போ இவ்வளோ 33 வருஷம் சர்வீஸ் போட்டது பாழுக்கு தானா? வீணா தான் போட்டேனா? எனக்கான பணத்தை கூட என்னால் எடுக்க முடியாதா? என் வீட்டில் சந்தோஷமாக இருக்கணும்னு நான் சேர்த்து வச்ச பணம், குருவி மாதிரி சேர்த்து வச்ச பணம் இல்லாமல் போயிடுமா? அதை கேட்டுட்டும் இவ்வளவு கேள்வி வந்திருக்கு நம்முடைய தலைமைச் செயலக ஊழியர்கள். அவங்க வந்து கடிதம் கொடுத்து விளக்கம் கேட்குற அளவுக்கு நீங்கள் அமைதியாக இருக்கீங்கன்னா, நீங்கள் இந்த சட்டமன்றத்தில் ஏதாவது சொல்லுவாரான்னு கேட்குறீங்க. முதல்வர் அந்த மாதிரியெல்லாம் கருணையோடு எதையும் பேசியதாக எனக்கு தெரியவே இல்லை. நிச்சயமாக நீங்கள் சொன்ன மாதிரி 6 சிலிண்டர் இலவசம், அதுக்கும் பெப்பே. மகளிருக்கு 2500 ரூபாய், அதுக்கும் பெப்பே. மகளிருக்கு இலவச பயணம், தமிழ்நாடு முழுக்க நீங்கள் இலவச பயணம் போகலாம். நான் வந்த அடுத்த நிமிஷம் சொடக்கு போட்டு சொன்னாரா இல்லையா? அந்த சொடக்குக்கு இவ்வளோதான் நான் வேல்யூ. அதே மாதிரி வேலையில்லா பட்டதாரிக்கு 4000 ரூபாய்னாரு, விவசாய கடன் தள்ளுபடினாரு. 1 லட்சம் கடன் வாங்கியிருக்கிற விவசாயிக்கு கடைசியில் 5000 ரூபாய் தள்ளுபடி ஆச்சு. 1 லட்சம் கட்ட முடிஞ்ச விவசாயிக்கு 5000 ரூபாய் கட்டுறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லையே. அப்போ எல்லாருக்கும் பொய் சொல்லி ஏமாற்றி இருக்கக்கூடிய அரசாக தாவேக அரசு இருக்கு. இப்போ உங்கள் வீட்டில் உள்ள கரண்ட் பில்லும் எங்கள் வீட்டில் உள்ள கரண்ட் பில்லும் கூட எஸ்கலேட் ஆகி போயிட்டு இருக்கு. அதுக்கு என்ன பதில்? முதல்ல 4 மடங்கு உயர்வு வந்த உடனே என்ன சொன்னாங்க? அது என்ன ஃபியூஸ் கேரியர் போயிடுச்சா? ஏதோ ஒரு ஃபியூஸ் கேரியர் பகல்ல திருடினதுக்கு எப்படிப்பா நைட்ல கரண்ட் போகும்னு எல்லாரும் கேட்டாங்களா இல்லையா? அதுக்கெல்லாம் பதிலே இல்லை. ஆனால் ஒரு கேள்வி இருக்கிறது. அண்ணன் சீர் என்று முதல்வர் ஒரு அறிவிப்பை வெளியிட்டார். ஒரு பெண்ணுக்கும் பட்டு புடவையும் 1 பவுன் தாலியும் கொடுப்போம் அப்படின்ட்டு. நீங்கள் கொடுக்க வேண்டாம்,
அவரவர் வீட்டில் இருக்கக்கூடிய அப்பாவும் அம்மாவும் தானே சம்பாதித்து தன்னுடைய குழந்தைக்கு திருமணம் செய்வார்கள், தன்னுடைய மகளுக்கு திருமணம் செய்வார்கள். நீங்கள் ஒன்றும் அண்ணன் சீர் கொடுக்க வேண்டாம், நீங்கள் ஒன்றும் எங்களுக்கெல்லாம் அண்ணன் கிடையாது, முதல்ல அதை புரிஞ்சுக்க சொல்லணும். அதனால் இந்த அண்ணன் சீர் நீங்கள் கொடுக்க வேண்டாம், எங்கள் அப்பா சீர் கொடுப்பாங்க, எங்கள் அம்மா சீர் கொடுப்பாங்க, எனக்கு நானே சீர் கொடுத்து கொள்வேன் என்று தமிழ்நாட்டு பெண்கள் சொல்கிறார்கள். நீங்கள் ஐயா சொன்ன மாதிரி கல்வியில் கை வைக்கிறீங்க, அதை முதல்ல எடுங்க. கல்வியை எல்லா பெண்களுக்கும் கொடுங்கள். அதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி தொடர்ந்து செய்தது. நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் கொடுத்த இடஒதுக்கீட்டால் தான் இன்றைக்கு பெண்கள் பல அரசு அலுவலகங்களில் பாலிசி மேக்கர்ஸாக இருக்கிறாங்க. அது மாதிரி கல்விக்கூடத்தில் 5ஆம் வகுப்பு வரைக்கும் பெண்கள் தான் ஆசிரியர்களாக இருக்க வேண்டும்னு ஒரு தாய்மை உள்ளத்தோடு உருவாக்கிய திட்டங்கள் அதையெல்லாம். மகளிருக்கு சொத்துரிமை, இப்படி புரட்சிகரமான திட்டங்களால் உருவான பெண்கள் தான் நாம் அத்தனை பேரும். ஆனால் இனிமேல் வரப்போகின்ற பெண்களின் தலைமுறை எப்படி இருக்க போகிறதுன்னு எனக்கு பதைப்பா இருக்குமா? ஏன்னா எந்த இடத்திலும் வளர்ச்சிக்கான சான்றுகளே இல்லை. அதனால எதுக்கு நீங்க அண்ணன் சீர் கொடுக்குறீங்க, எதுக்கு மாமன் சீர் கொடுக்குறீங்க? குழந்தைய பெத்தெடுக்க தெரிஞ்ச ஒரு அம்மாக்கும் அப்பாக்கும் ஒரு கிராம் தங்கம், 1 கிராம் தங்க மோதிரம், 1 கிராம்ங்கிறது என்ன ஒரு பொருட்டா இந்த காலத்துல? அதுவும் முதல்ல எல்லா குழந்தைகளுக்கும் சொல்லிட்டு இப்ப திரும்பவும் மாத்தி அரசு மருத்துவமனைன்னு மாத்துறீங்க. அப்ப உங்களோட நாக்குல நரம்பு இல்ல, எலும்பு இல்லாதனால மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்கு. நான் ஒரு பழமொழி சொன்னா நீங்க அன்பார்லிமெண்ட்ரின்றீங்க. குடிகாரம் பேச்சு விடிஞ்செழுந்தா போச்சுன்ற மாதிரி இருக்கு. இதை நான் முதல்வருக்காக சொல்லவில்லை, ஆனால் நீங்கள் பரப்புரையில் அல்லது தேர்தலுக்கு முன்னால் பேசிய பேச்சை கொஞ்சம் எடுத்து ரீவைண்ட் பண்ணி போட்டு பாருங்க. இப்ப எல்லாத்திலையும் மாத்தி இருக்குங்கப்போ இது மிகப்பெரிய துரோகம். தமிழ்நாட்டு சொன்னது எதையுமே செய்யவில்லை, தமிழ்நாட்டு அரசு ஊழியர்களுக்கான துரோகம். அதனால இவர்கள் எந்த நிலைக்கும் செல்லக்கூடிய வல்லமை வாய்ந்தவர்கள்ங்கிறத நீங்க புரிஞ்சுக்கோங்க. அதுதான் ரொம்ப முக்கியமான செய்தி. சொன்னது எதையுமே செய்யல அப்படின்றது உங்களுடைய கருத்து. ஒரு சீர் நீங்க கொடுக்க தேவையில்லை, சீரான கல்வியை கொடுக்கறதுக்கு ஏதாவது ஒரு விஷயங்களை பண்ணுங்க. ஏன்னா கல்வித்துறையில நிதி குறைப்பு, அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுக்கும் இந்த மாதிரி ஓய்வூதிய நிதி குறைப்புனா எங்க போகுது அப்படின்ற உங்களுடைய கேள்வியை பதிவு பண்ணியிருக்கீங்க. முருகையன் சார் கிட்ட, சார் இப்போ என்னன்னா ஒரு புறம் வந்து கல்வித்துறை, பள்ளி கல்வித்துறை, உயர்கல்வித்துறை, இதுல வந்து நிறைய நிதி வந்து குறைக்கப்பட்டிருக்கிறது. இன்னொரு புறம் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் ஓய்வூதிய நிதி குறைக்கப்பட்டிருக்கிறது. இங்க வந்து கல்விக்கான திட்டங்கள் ஏதாவது செயல்படுத்தப்பட்டிருக்கா அப்படின்னா திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட மாடல் ஆட்சியில் இருக்கக்கூடிய திட்டங்களின் பெயர் மாற்றப்பட்டு நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிறது. இப்ப இந்த கல்வித்துறைக்கு, கல்விக்கும் சுகாதாரத்திற்கும் ஒரு நாட்டிலோ ஒரு மாநிலத்திலோ நிதியும் குறைக்கப்படும் போது திட்டங்கள் எல்லாம் செயல்படுத்தாமல் ரொம்ப கன்ஸ்ட்ரக்டிவா கொண்டு போகலைன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு டிசாஸ்டர் தான் அது. இதை ஒரு கல்வியாளராக நீங்க எப்படி பார்க்க? ஆமாம், இது சரியான கேள்விக்கு நான் பதில் சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை நான் சொல்லி ஆகணும். இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிறதுலாம் ஓல்டு பென்ஷன் ஸ்கீம், பழைய ஓய்வூதிய திட்டத்தை பற்றி பேசுகிறோம். அது மாதிரி டாப்ஸ், தமிழ்நாடு அசூர்டு பென்ஷன், உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தை பற்றி பேசுகிறோம். இன்னொரு திட்டத்தை பற்றியும் பேசணும். இந்த பங்களிப்பு கான்ட்ரிபியூட்டட் பென்ஷன் ஸ்கீம்னு பங்களிப்பு ஓய்வூதியம் சொன்னோம்ல, இந்த 2004 ஜாயின் பண்ணி இந்த 1/1/2026 வரைக்கும் ஒர்க் பண்ணாங்க பாருங்கள். இவங்களுடைய நிலைமை என்ன ஆகும் அப்படின்னு நினச்சி பார்க்கணும்ல. நீங்கள் அதுக்கு முன்னாடி உள்ளவங்களாம் பழைய பென்ஷன், இது ஒருங்கிணைந்த ஓய்வூதிய உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம். இந்த 2004லேருந்து 1/1/2026 வரைக்கும் வேலை பார்த்தாங்க பாருங்கள், அவங்களுக்கு பங்களிப்பு ஓய்வூதியம் இவங்க 10%, அவங்க 10% கொடுத்து அதுக்கு வட்டி சேர்த்து கொடுத்தாங்க. பாருங்கள், தாயுமானவர் என்று போற்றக்கூடிய புகழக்கூடிய நம்முடைய திராவிட மாடல் ஆட்சி தலைவர் அவர்கள் எப்படி காலையில் பிள்ளைங்க மயக்க அடித்து உழுவுதுன்னொடனே காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்தது மாதிரி அவருடைய சிந்தனை பாருங்கள். எல்லாரும் போய் ஓல்டு பென்ஷனை கேட்டாங்க, உறுதியளிக்கப்பட்ட ஓய்வு திட்டம் கொடுத்தாங்க. கேட்டவங்க கூட தனக்கு கேட்டாங்களே தவிர இந்த 23 வருஷம் வேலை பார்த்தாங்களே இடைப்பட்ட அவங்கள பற்றி நினச்சி கேட்டாங்களான்னா கேட்கல. ஆனால் நம்முடைய முதல்வர் அவர்கள் அறிவித்தாங்க, அவங்களுக்கு பங்களிப்பு ஓய்வூதிய தொகை கொடுத்த பிறகும் கூட அவங்களுக்கு ஒரு கருணை தொகையாக மாதம் கௌரவமாக வாழக்கூடிய ஒரு கருணை தொகை கொடுக்கப்படும்னு அனௌன்ஸ் பண்ணாங்க, அறிவித்தாங்க. பெரிய விஷயம். ஒரு 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 பணியாளர் ஒரு நிறுவனத்தில், அரசு நிறுவனத்தில் பணியில் சேர்றார். ஆதரவு இல்லாத விதவை, டெஸ்டிடியூட் விடோ, ஆதரவற்ற விதவை, டெஸ்டிடியூட் விடோ கோட்டாவில் போய் அரசு பணியில் 2004 துரதிர்ஷ்டம் 2003 சேர்ந்துருந்தா அவங்க பென்ஷன் வாங்கியிருப்பாங்க. 1/1/2026 பிறகு சேர்ந்துருந்தா அவங்களுக்கு இந்த உறுதியளிக்கப்பட்டிருக்கும். பாவம் அந்த அம்மா
2 பிள்ளைகளோட கணவன் இல்லாமல் அந்த பணியில் சேர்ந்து 23 வருஷம் வேலை பார்த்து பென்ஷன் இல்லாமல் வெளியே வராங்க அந்த பங்களிப்பு ஓய்வூதிய தொகையோட. அப்போ சொல்கிறாரு நம்முடைய சிஎம், பழைய சிஎம் அவர்கள் சொல்கிறாங்க, அவங்களுக்கும் ஒரு கருணை தொகை அளிப்பதற்கான அரசாணை வெளியிடப்படும். இன்னைக்கு வாயை திறக்கலை மேடம் சொன்ன மாதிரி வாயை பற்றி அந்த கருணை ஓய்வூதியத்தை பற்றி. அதுக்கு தான் கவர்மெண்ட் என்னாச்சு, கான்ட்ரிபியூட்டட் பென்ஷனுக்காக 15,997 கோடி ரூபாயை அந்த அரசு ஒதுக்கியது, திராவிட மாடல் அரசு. யாருக்காக? இந்த விதவை தாய் பணியாற்றி கொண்டிருக்கிற அவர்களைப் போல இந்த இடைக்காலத்தில் பணியாற்றவர்களுக்கு கருணை ஓய்வூதியமாக இந்த 15,997 கோடி ரூபாயை இன்னைக்கு 4,997 கோடி ரூபாயை குறைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் நிச்சயமாக கருணை ஓய்வூதியம் நம்முடைய திராவிட மாடல் அரசுடைய முதல்வர் அறிவித்த கருணை ஓய்வூதியம் இல்லை என்பது புலப்பட்டு விட்டது. அப்போ எத்தனை பேருடைய கண்ணீருக்கு பதில் சொல்லி ஆகணும். இன்னைக்கு ஆளக்கூடிய அரசு நம்ம முதல்வர் பார்த்து காலையில் குழந்தை பசியோடு வருதுன்னு சொன்ன உடனே தாய் வந்து வீட்டு வேலைக்கு போயிடுறாங்க, வீட்டில் சமைச்சு கொடுக்க முடியலன்னு உடனே காலை உணவு திட்டத்தை கொடுத்து அத்தனை குழந்தைகளுக்கும் சத்தான உணவு அளித்தது. அது மாதிரி தான் இந்த மாதிரி ஓய்வு பெறுகிற இந்த இவர்களுக்கும் ஒரு பங்களிப்பு தொகையோடு கருணை ஓய்வூதியம் தரட்டாங்க. அதுவும் இப்போ போயிடுச்சு. எல்லோருக்குமான ஒரு அரசாக எல்லோருக்கும். அதனால தான் அவரை தாயுமானவர் நாங்கள் அப்பான்னாங்க. எதுக்காக சொன்னாங்கன்னா இப்படி சிந்திச்சதுனால. நீங்கள் ஒரு அருமையான கேள்வி கேட்டீங்க. இன்னைக்கு அரசு பள்ளியினுடைய மாணவர் சேர்க்கை குறைஞ்சிருக்கு. அதுக்கு முன்னெல்லாம் அரசு பள்ளி மாணவர் சேர்க்கை வளர்ந்து இருந்த சூழ்நிலையில் இன்னைக்கு குறைந்திருக்கிறது. கல்விக்காக ஒதுக்கப்பட்ட நிதியை குறைத்து விட்டால் அர்த்தம், பள்ளிக்கூடத்தை மேலாண்மை செய்யணும், அந்த பள்ளிக்கூட சுற்றுப்புற வசதிகளை குடிநீர், கழிவறை, சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் கொடுக்கணும், ஆசிரியர் பணி நியமனம் சரி. இவங்க என்ன செய்யிருக்காங்க, இன்றைக்கி பாடத்திட்டம் மாற்றி அமைப்பதற்காக இத்தனை கோடி ரூபாய், இது வழக்கமாக செய்யக்கூடியது. பாடத்திட்டம் மாற்றி அமைப்பதற்காக உதயச்சந்திரன் தலைமையில் நம்முடைய அரசு எத்தனை செலவு செய்து எவ்வளோ தரமான இன்றைக்கி அனைத்து உலகமே பாராட்டக்கூடிய அளவிற்கான அந்த பாடத்திட்டத்தை கொண்டு வந்தது நம்முடைய திராவிட மாடல் அரசு. அதற்கு பின்னால் தான் நீட் தேர்வில் எத்தனையோ பேர் தேர்ச்சி பெற்றார்கள், ஐஐடியில் அரசு பள்ளி மாணவர்கள் தேர்ச்சி பெற்றார்கள். இன்னைக்கு இவங்க கல்விக்காக ஒதுக்கப்பட்ட நிதியையும் குறைச்சி உயர்கல்வி 70 விழுக்காடுங்க, சகோதரர் சொன்ன மாதிரி 70 விழுக்காடு தமிழ்நாட்டில் தான் சேலஞ்சுங்க. 70 விழுக்காடு பெண்கள் உயர்கல்வியில் சேர்ந்திருக்கிறார்கள். இன்னும் 30 விழுக்காடு சேர்ந்தாச்சுன்னா நம்ம தமிழ்நாட்டில் அனைத்து பெண்களுமே உயர்கல்வி படித்தவர்களாகத்தான் இருப்பாங்கன்னு சொன்னால் இது இந்தியாவில் எங்கே நடந்திருக்கு, எந்த மாநிலத்தில் நடந்திருக்கு? 70 சொல்லுங்கள். இது யார் சொன்னது? ஒன்றிய அரசு. அவங்களுடைய அந்த கணக்கெடுப்பு விவரத்தின்படி தமிழ்நாட்டில் 70 விழுக்காடு பெண்கள் உயர்கல்வியில் சேர்ந்திருக்கிறார்கள் சொன்னாங்களே. இது எந்த மாநிலமாவது சாதிச்சு காட்டுச்சா? யாரால் முடிஞ்சுது? ஏன்னா தமிழ் புதல்வன் திட்டம், புதுமை பெண் திட்டம், மடிக்கணனி திட்டம் என்ற திட்டங்களை, முதல்வர் படைப்பகம் திட்டம், இப்படி பல்வேறு திட்டங்களை அயலக. இன்னைக்கு ஒரு சாதாரண தாழ்த்தப்பட்ட ஒரு இனத்திலிருந்து அந்த பையன் படிச்சுட்டு வெளிநாடு போகணும்னா அம்பேத்கர் அயலக உதவி திட்டம், இன்னைக்கு இது திட்டத்துக்கு பேர் மாற்றி வச்சிருக்காங்க. கொடுத்தது நம்முடைய திராவிட மாடல் அரசு. இப்படி கல்வியில் நீங்கள் கல்வியும் சுகாதாரம் எனது இரு கண்கள்னு சொன்னார் அவர். கல்வியும் சுகாதாரம் எனது இரு கண்கள். கல்வி ஒன்றைத்தான் யாராலையும் பறித்து கொள்ள முடியாத ஒரு சொத்தாக இருக்கும். நீங்கள் படிங்க, அதுக்கு வேண்டியதை நாங்கள் பார்க்குறோம் சொன்னார். முன்னாள் கல்வி அமைச்சர் அவர்கள் தானே ஒரு குழந்தை பள்ளிக்கூடம் வரலன்னா குழந்தை வீட்டுக்கு ஃபோன் அடித்து ஏன் வரல, என்ன உங்கள் பிரச்சனைன்னு கேட்கக்கூடிய அளவிற்கு இந்த பள்ளி கல்வியில் ஒரு மாபெரும் புரட்சியை ஏற்படுத்திய ஒரு அரசு என்று சொன்னால் நம்முடைய திராவிட மாடல் அரசு என்பதுதான் எல்லாருக்கும். இன்றைக்கா அதில் போய் கல்வி கையை வச்சாச்சுன்னா எல்லோரும் உங்களுக்கு விசிறடிப்பாங்க, எல்லோரும் உங்களுக்கு போஸ்டர் விட்டுவாங்க, அந்த மாதிரியான இளைஞர்கள் உருவாவார்கள் என்கிற அந்த கனவோடு இப்படி பள்ளிக்கல்விக்கான பட்ஜெட்டை குறைக்காதீங்க, நிதியை குறைக்காதீங்க என்பதான் எங்களை போன்ற கல்வியாளருடைய வேண்டுகோளாக இருக்கிறது. இன்னும் பள்ளிக்கூடத்தை தரப்படுத்துங்கள். திமுக திராவிட அரசு என்ன செஞ்சுதோ அதை அப்படியே பின்பற்றினால் கூட போதுமானது. இன்றைக்கு தமிழக மாணவர்கள் நல்ல கல்வி கற்று கல்வியில் சிறந்த தமிழ்நாடு என்று பெயர் பெற்ற தமிழ்நாடு மீண்டும் கல்வியில் வீழ்ந்த தமிழ்நாடு என்று பெயர் பெறாமல் இருப்பதற்காக இந்த நிதிநிலை அறிக்கையில் அதற்கான தொகை ஒதுக்கி
இன்றைக்கி சும்மா நம்முடைய கல்வி அமைச்சர் எல்லா கேள்விக்கும் பதில் சொல்கிறார். வேண்டாம், கல்வியை கவனிங்க, உங்கள் துறையை கவனிங்க. பள்ளிக்கல்வி என்பது மிகப்பெரிய துறை. அந்த துறையை கவனித்து பள்ளிக்கல்வியிலே அடிப்படை கல்வி நம்ம அழிச்சிட்டோம்னு சொன்னால் நாடு தானாக முன்னேறிடும். இந்த மாதிரி மேடம் சொன்ன மாதிரி 1 கிராம் தங்கம் கொடுக்குறேன், பட்டு புடவை கொடுக்குறேன், அதை கொடுக்குறேன், ஒன்றும் வேணாம், நல்ல கல்வி கொடுங்க. தேவையானது அதுதான் நம்ம முன்னாள் அரசு செஞ்சுக்கிட்டு இருந்தது. அதையே தொடர்ந்து செய்ய வேண்டும் என்பது வேற ஒன்றும் இல்லை. இதுதான் எங்களுடைய வேண்டுகோளாக இருக்கிறது. முக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு துறை கல்வித்துறை. அந்த கல்வித்துறையில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கும் பயனளிக்காத திட்டங்கள், அதாவது திட்டங்களே இன்னும் அறிமுகப்படுத்தலை, அதை தாண்டி அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள்ல கை வச்சிருக்கீங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸ்ரீலேகா மேம், இப்போ என்னன்னா அரசு ஊழியர்கள் அப்படின்னு வரும்போது நிறைய துறைகளில் நிறைய வேக்கன்சி இருக்கு. இதை எல்லாத்தையும் நாங்கள் தேர்வுகள் மூலமாக எடுத்து உள்ள நிரப்ப போறோம் அப்படின்ற ஒரு கருத்தை அமைச்சர் அவர்கள் சொல்லியிருந்தார். தற்போது என்ன ஒரு கேள்வி வருதுன்னா, நீங்க வேகன்சியை நிரப்புவதற்காக தேர்வுகள் நடத்துகிறீர்கள் அப்படின்றது ஒரு புறம் இருந்தாலும், இன்னொரு புறம் இந்த மாதிரி ஓய்வூதிய நிதிகளை கை வச்சிருக்கிறது பலனளிக்குமா தற்போது இருக்கக்கூடியவர்களுக்கு? இது எதற்காக இப்படி முரணான 2 விஷயங்களை ஒரே நேரத்துல அவங்க செய்கிறார்கள்? அவர் பேசினது கூட அரசாங்க வேலை குறித்து தான். எனக்கு இந்த தாவேக அரசு கிட்ட நான் முன்வைக்கிற கேள்வி என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு அரசாங்க வேலையை நீங்க எப்படி பாக்குறீங்க அப்படிங்கறதுதான். ஏன் அப்படின்னு சொன்னா, கரூர்ல அப்ப நீங்க ஆட்சியில கூட இல்ல, உங்களை பார்க்க வந்தவர்கள் இறந்த அந்த 41 பேருக்கு அரசாங்க வேலை அப்படின்னு சொன்னீங்க. அப்ப அதை உயர்நீதிமன்றம் குட்டு வச்சதுக்கு அப்புறமா அதுல இருந்து பின்வாங்கியிருக்கீங்க. அதே மாதிரி ஜனநாயக பட தயாரிப்பாளரை டெல்லி சிறப்பு பிரதிநிதியா நீங்க போட்டிருக்கீங்க, அவரு கர்நாடகாக்காரு. அதே போல ரூட் ஜெகதீஷ் அவர்களுக்கும் ஜோதிடருக்கும் இதே மாதிரி அரசு வேலை கொடுக்கணும் அப்படின்னு நீங்க முயற்சி பண்ணீங்க. 62 வயசு வரைக்கும் உயர்த்துறீங்க. இது எல்லாமே இளைஞர்களுடைய அரசாங்க வேலை கனவுகளை அடித்து நொறுக்குவதற்கான ஒரு வேலைதான். அப்ப நீங்க அரசாங்க வேலையை எப்படி பாக்குறீங்க அப்படிங்கிறது என்னுடைய முதல் கேள்வியா இருக்கு. அதே மாதிரி அரசாங்க ஊழியர்களை எப்படி பாக்குறாங்க? ஏன்னா நீங்க உங்களுடைய அலுவலகத்தை இடம் மாத்துறீங்க, நாமக்கல் மாளிகைக்கு மாத்துறீங்க, அங்க இருக்கிற தகவல் செய்தி தொடர்பு துறை கலைவாணர் அரங்கத்துக்கு மாத்துறீங்க அப்படின்னா, அங்க இருக்கிற அரசாங்க ஊழியர்கள் எந்த அளவிற்கு பாதிக்கப்படுவாங்க, அவர்களுக்கு எந்த அளவிற்கு இட நெருக்கடி வரும், உணவு அருந்துற இடம் கொண்டு மாத்துறீங்க அப்படின்னு சொன்னா, அதுவும் இப்ப இந்த மானியம் பட்ஜெட் குறித்தான இந்த வேலைகள்லாம் போய்கிட்டு இருக்க நேரத்துல இது முக்கியமா? அதே மாதிரி அரசாங்கத்திற்கு எவ்வளவு நிதி இழப்புகள் இதனால ஏற்படும்? அப்ப நீங்க ஒரு அரசாங்க வேலைகளையும் அரசாங்க ஊழியர்களையும் எப்படி பாக்குறீங்க? ஏன்னா உங்க தேர்தல் பிரச்சாரத்துல அவர்களை வாக்கு வங்கிகளாக மட்டும்தான் பாத்தீங்க அப்படிங்கறத இன்னைக்கு வெட்ட வெளிச்சமாயிருக்கு. உங்களுடைய பட்ஜெட்ல நீங்க வாசிச்சதை வச்சு பார்க்கும்போது வெட்ட வெளிச்சமாயிருக்கு. அதுலயுமே சொன்னீங்க, காலி பணியிடங்களை நிரப்ப போறோம், ஒப்பந்த பணியாளர்களை 5-6 ஆண்டுகள் ஆயிடுச்சுனாலே நாங்க உடனே நிரந்தரமாக்குவோம், இது எல்லாமே உடனே ஆட்சிக்கு வந்த உடனே இதெல்லாம் பண்ணுவோம், பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்துவோம். இன்னையோட 91 நாள் ஆயிடுச்சு. ஆனா முழுக்க முழுக்க நீங்க ஒரு பக்கம் இந்த நிதி இதெல்லாம் குறைச்சிருக்கீங்க அப்படின்னு சொன்னாலே அவர்களுடைய ஓய்வூதிய திட்டத்துல கை வைக்க போறீங்க அப்படிங்கிறது தான் மறைமுகமாக எங்களால புரிஞ்சுக்க முடியுது. அதே நேரத்துல காலி பணியிடங்களுக்கான தேர்வு இன்னும் சொல்லணும் அப்படின்னு சொன்னா, நான் மருந்தாளுநருக்கான தேர்வு அப்படிங்கிறது திமுக ஆட்சியில தான் எங்களுக்கு முதல்ல நடந்துச்சு. அதுக்கு முன்னாடி எங்கேயுமே எங்களுக்கு பிஃபார்மசி டிஃபார்ம்கான கேஸ் போயிட்டே இருந்ததுனால அது நடக்கவே இல்லை. முதல் முறையாக நாங்க சென்ற முறைதான் மருந்தாளுநர்களுக்கான காலி பணியிடங்கள் அரசாங்க முறையில அதை எல்லாத்தையுமே முறையாக தேர்வு எழுதி நிரப்புனாங்க. இந்த முறை நீங்க இதே மாதிரி சொல்லியிருக்கீங்க. இது எல்லாத்தையும் தாண்டி பார்க்கும்போது அரசாங்க வேலைகளையும் அரசு ஊழியர்களையும் நீங்க முழுக்க முழுக்க ஒரு வாக்கு வங்கிகளாக பயன்படுத்திருக்கீங்க. இதுல என்னுடைய இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னு சொன்னா, நீங்க இன்ஸ்டால பெய்டு ப்ரமோஷன் பண்ணீங்கல்ல, நார்த் இந்தியா வரைக்கும் ஹிந்திக்காரவங்க வரைக்கும் யூஸ் பண்ணி பெய்டு ப்ரமோஷன் பண்ணீங்கல்ல, அதை பண்ணத்துக்கோ இல்ல உங்களுடைய அலுவலகத்தை மாத்துறீங்களா அதை பண்ணத்துக்கோ, இதுக்கெல்லாம் பயன்படுத்தின பணத்தையும் நிதி இழப்பையும் இந்த வாட்டி 3 மாதத்துக்குள்ள 21,000 கோடி கடன் வாங்கியிருக்கீங்க. இது எல்லாத்தையும் எதுக்கு வாங்குனீங்க? ஆனா பட்ஜெட்ல முக்கியமாக ஓய்வூதியங்கிறது எவ்வளவு முக்கியம். பிள்ளைக்கு கல்யாணம் வச்சிருப்பாங்க, முக்கியமான மருத்துவ செலவுகள் இருக்கும். இந்த மாதிரியான ஓய்வூதியத்தை எதிர்பார்த்து இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய 10 லட்சம் பேர் இருக்கிறாங்க அரசாங்க வேலை பார்க்கறவங்க. அவர்களுக்கான உங்களுடைய பதில் என்ன அப்படிங்கறத என்னுடைய கேள்வி. தேவை உள்ளதற்கு நீங்கள் பட்ஜெட்டில் நிதியை குறைத்திருக்கிறீர்கள், உங்கள் அறையை மாற்றுவதற்கு ஒரு நிதி, அதை தாண்டி தேவையில்லாத நிறைய விஷயங்களுக்கு நிதி ஒதுக்கியிருக்கீங்களே, இதெல்லாம் எதற்கு அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்டிருக்கீங்க. அதை தாண்டி அரசு ஊழியர்கள் கிட்ட அவங்க ஆலோசனை நடத்தல, எந்த அரசாங்க ஊழியர்கள்ட்டுமே இப்படி இடமாத்த போறோம் உங்களுக்கு இட நெருக்கடி வருமேங்கிற ஆலோசனை நடத்தல.
ஜோதிடருக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை கூட இன்றைக்கு தமிழகத்துல நடக்கக்கூடிய தாவேக அரசாங்கம் அந்த ஊழியர்களுக்கு கொடுக்கல. அவர்கள்ட்ட எந்த விதமான ஆலோசனையும் நடக்கல. ஏன்னா காவிரி உரிமை பிரச்சனை போராட்டத்தை பார்த்துக்கிட்டு இருக்கோம், தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தை பார்த்துட்டு இருக்கோம், ஒப்பந்த பணியாளர்கள் போராட்டத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், செவிலியர்கள் போராட்டத்தை பார்த்துட்டு இருக்கோம். அதே மாதிரி நாளைக்கு அரசு ஊழியர்கள் போராட்டமும் தமிழ்நாட்டுல வெடிக்க காத்துக்கிட்டு இருக்குது. அதற்கான எல்லா முயற்சிகளையும் தாவேக அரசு எடுத்துக்கிட்டு இருக்கு. ஒரு அரசு ஊழியர்கள் போராட்டத்தில் இறங்குவதற்காகவே தாவேக அரசு முனைப்போட செயல்பட்டு இருக்காங்க. உங்களுடைய கருத்தை பதிவு பண்ணிருக்கீங்க. ஆனால் பிரியதர்ஷினி அம்மா கிட்ட தான் இப்போ வந்து தேர்தல் வாக்குறுதியில் சொன்னது எதையுமே செய்யல அப்படின்றத சொன்னோம். இப்போ இங்க சட்டப்பேரவையில பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. இது குறித்தான விவாதங்கள் இனி நடக்க போகுது. எப்படி இருக்கும் இந்த விவாதம்? எதற்காகனா இந்த அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுக்கு மட்டும் இல்லை, நிறைய கேள்விகள் விவசாயிகளுக்கு இருக்கு. அதை தாண்டி இருக்கக்கூடிய போராட்டம் நடத்தக்கூடிய விளிம்புல இருக்கக்கூடிய மாணவர்கள் அவங்களுடைய கேள்வி இருக்கு. பட்டினி போராட்டம் நடைபெற்று இருக்கு. அப்போ இந்த விவாதம் எப்படி இருக்கும்? இப்போ சமீபத்தில் கடந்த வார விவாதத்தையே பார்த்தோம். அப்போ எதிர்க்கட்சி தலைவர், நம்முடைய இளம் தலைவர் உதயநிதி அவர்கள் தண்ணி வருமா வராதா இதுதான் எங்களோட ஒரே கேள்வி அப்படின்னு கேட்டப்போ முதல் நாள் அதை கேட்டதுக்கு தான் ஒரு மிகப்பெரிய இலவசமான ரோட் ஷோ நடத்த விட்டார் நம்முடைய முதல்வர். ரொம்ப பெரிய எலிவேஷனா இருந்தது. அது நம்முடைய இளம் தலைவரின் போராட்ட குணத்தை தமிழ்நாட்டு மக்கள் அத்தனை பேருக்கும் வெளிச்சம் போட்டு காட்டியது. இவரை மாதிரி கரூர்ல இருந்து பின்னங்கால் பெடரில் இடிக்க ஓடியே வந்து பனையூருக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிட்டார்ல, அந்த மாதிரி ஓடலை. மிக தெளிவாக அந்த காவல்துறையினரோடு சேர்ந்து பயணித்து அந்த கேள்விகள் எல்லாவற்றுக்கும் பதில் சொல்லி மறுநாள் சட்டமன்றத்துக்கும் வந்து அமர்ந்தார். வந்து அமர்ந்து கேள்விகளை கேட்டாருங்கிறது தான் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தின் போராட்ட குணத்தின் அடையாளமாக நான் அதை பார்க்கிறேன். அப்போ தண்ணி வருமா வராதா அதே கேள்வி தான் முதல் நாளும் கேட்டார். ஆனால் அதே கேள்வியை சட்டமன்றத்திலையும் வந்து கேட்கக்கூடிய துணிச்சல் நம்முடைய இளம் தலைவருக்கு இருக்குல்ல, அதற்கு என்ன பதில் சொன்னாங்க? அவங்க ஒண்ணுமே சொல்லலை. அந்த 6 அடி உயரத்திற்கு ஆதவ அர்ஜுனா, மாண்புமிகு அமைச்சர் ஆதவ அர்ஜுனா அவர்கள் எழுந்து நின்று மடைமாற்றம் செய்தார். நீங்க காவிரி தண்ணியை மடைமாற்றம் செய்யுங்க அப்படின்னு கேட்டா அதை விட்டுட்டு மீதி எல்லாத்தையும் மடைமாற்றம் செய்யறாங்கல்ல. அது மாதிரி இந்த பட்ஜெட் செஷன் முழுக்க நிச்சயமாக நம்முடைய இளம் தலைவர் இந்த அரசு ஊழியர்களுக்கான துரோகத்தை வெளிச்சம் போட்டு கேள்விகள் கேட்பார். அப்போது என்ன பதில் சொல்ல போகிறார்கள்ங்கிறத காத்திருந்து பார்க்கத்தான் போகிறோம். இதற்காக தான் இந்த கேள்வி கேட்டேன். இன்னொன்னு என்னன்னா, எந்த கேள்வி நம்ம முன்வைத்தாலும் மடைமாற்றம் செய்யக்கூடிய டேக் டைவர்ஷன் அப்படின்ற ஒரு விஷயத்த இருக்கிறாங்க. இன்னொரு ஃபேக் நெரேட்டிவ்ஸ் அப்படின்றத இப்போ தொடர்ந்து சமூக வலைதளங்கள்ல மக்களே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ஃபேக் நெரேட்டிவ்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்த செட் பண்ணும்போது எதிர்த்தரப்புல இருக்கக்கூடிய நம் எதிர்க்கட்சியினர் சரியான ஒரு கேள்விகளை வைக்கிறார்கள், ஆனால் பதில் கிடைக்கவே மாட்டேங்குது. மக்களுக்கு எப்படி நம்ம இந்த விஷயத்தை உணர்த்துறது? இல்லை, நாம் உணர்த்துறோங்கிறத தாண்டி அது உணர்த்தப்பட வேண்டாம் அப்படிங்கிற நிலைப்பாட்டில் அவங்க இருக்காங்க. இப்போ ஐயா சொன்ன மாதிரி அவங்க எல்லாருக்குமே கல்வியை இல்லாமல் ஆக்கிவிட்டால் அவர்கள் நிச்சயமாக சிந்திக்க தெரியாதவர்களாக இந்த நடிகராக இருந்து இப்போது முதல்வராக ஆகி இருக்கக்கூடிய விஜய் அவர்களுக்கு பூ போட்டு அர்ச்சனை செய்யக்கூடிய அந்த மனநிலையில் மட்டும் இருப்பார்கள். போஸ்டர் போடுவாங்க, இல்லை ரீல்ஸ் போடுவாங்க. இந்த மனநிலை தன்னை ஆராதிக்கக்கூடியவர்களாக இருந்தால் போதும் அப்படின்னு அவங்க நினச்சி அதற்கான முன்னெடுப்பைகளை எடுக்கிறாங்க. ஆனால் நாம் போராடி போராடி இல்லைப்பா நீ இப்படியெல்லாம் இருக்கணும், ஏற்கனவே இருந்த திராவிட மாடல் ஆட்சியில் இப்படியெல்லாம் வளர்ச்சியை கொடுத்துருக்கோம், அதை தக்க வச்சு நீ எடுத்துட்டு போனா உன்னுடைய வாழ்க்கைக்கு நல்லது, உன்னுடைய வாரிசுகளுக்கு நல்லதுன்னு திரும்ப திரும்ப இது ஒரு தொடர் போராட்டம். இன்னைக்கு முடிச்சிருவோம், நாளையிலிருந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லாரும் இந்த நடிகர் மோகத்திலிருந்து வெளியே வந்து தன்னுடைய கல்வியை, தன்னுடைய சுகாதாரத்தை, தன்னுடைய வாழ்க்கையை பார்க்க கிளம்பிடுவாங்கன்னு சொல்ல முடியாது. ஏனென்றால் அந்த ஈர்ப்பும் இருக்கும். ஆனால் அதை தாண்டி நாம் செய்கின்ற இந்த சமூக போராட்டம் என்பது தொடர்கதை. ஆனால் திரும்ப திரும்ப நம்ம சொல்லணும், ரீல் ஹீரோ வேற, ரியல் ஹீரோ வேற. ரீல் ஹீரோ அந்த பக்கத்தில் முதல்வராக உட்கார்ந்திருக்கிறார், ரியல் ஹீரோ எதிர்க்கட்சி தலைவராக அமர்ந்து தமிழ்நாட்டு மக்களின் உரிமைக்காக கேள்விகளை கேட்கிறார். அதற்கான பதிலை சொல்ல தெரியாமல் ரீல் ஹீரோ வாய்மூடி மௌனியாக உட்கார்ந்திருக்கிறார். அவ்வப்போது பக்கத்தில் திரும்பி ஏதோ கிறுக்கிறாரு. யாராவது எழுதணும்னா, நான் இப்போ எழுதுறேன்னா இப்படி உட்காந்துக்கிட்டு எழுதுவோமா எல்லா நேரமும்? முன்னாடி தானே வச்சு எழுதுறோம், நீங்களும் முன்னாடி தான் வச்சு எழுதிட்டு இருக்கீங்க, அதுதானே எழுதுகிற முறையே. அப்போ அவர் அதிலும் கூட ஒரு நடிப்பைத்தான் தேர்ந்தெடுக்கிறார். அப்படின்னா இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு புரிய வேண்டும், ரீல் ஹீரோவாக இருந்தவர் ரியல் ஹீரோவாக மாறவே இல்லை. திரும்ப திரும்ப வார்த்தை ஜாலத்தை மட்டும்தான் அவர் நம்பிக்கொண்டிருக்கிறார். இந்த இடத்துல எனக்கு கூடுதலாக இது பர்சனல் நான் கூட சொல்ல விரும்புகிறேன். ஒரு சட்டமன்றத்திற்கு செல்லும் போதோ அல்லது ஒரு அரசு, இப்போ அவரும் அரசு எந்திரத்தின் அடையாளம் தான். பட்டு வேட்டி சட்டைங்கிறதெல்லாம் இது தனிப்பட்ட விஷயம். ஆனாலும் ஒரு அலுவலகத்திற்கு செல்லும்போது யாரும் கல்யாணத்துக்கு போகிற மாதிரி போகிறதில்லம்மா. பெண்களே கூட இப்போல்லாம் அந்த மாதிரி போகிறதில்ல. இது இந்த விவாதத்துக்கே ஒத்து வராத ஒரு விஷயம்னாலும் நான் வெளிப்படையாக சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா இது முதல்வருக்கு போய் சேர வேண்டும் இந்த விஷயங்கள்.
ஒழுங்கா ஒரு ஆபீஸ் அட்டையர்ல வாங்க. கோட் சூட்டும் நம்முடைய தமிழ்நாட்டுக்கு தேவையில்லாத விஷயம். தமிழ்நாட்டுக்கு வந்துதான் மகாத்மா காந்தி தன்னுடைய சட்டையை கழற்றி எறிந்து இங்க உள்ள விவசாயிகளை போல் நான் அரையாடை அணிவேன்னு சொன்ன ஒரு மாநிலம் இது. இங்க வந்து நீங்க இப்படி ஒரு கோட் சூட்டோட தினமும் ஆபீஸ் வரீங்க. இப்போ சட்டமன்றம்ங்கிறது அன்னைக்கு நான் கவியரங்கத்துல சொன்னதுதான், சட்டை மன்றம் ஆகிவிட்டது. என்னன்னா இன்னைக்கு அவர் கோட் சூட்ல வந்தார், இன்னைக்கு வெள்ளை சட்டையில வந்தார், இன்னைக்கு நீல சட்டையில வந்தார், இன்னைக்கு அரக்கை சட்டையில வந்தார்னு இப்படி டேக் டைவர்ஷன் போயிட்டு இருக்கே தவிர அங்க நீங்க வந்து என்ன கொள்கையை பேசுறீங்க, தமிழ்நாட்டு மக்களுக்காக என்ன திட்டத்தை சொல்றீங்கிறத பேசுறதே இல்லை. அந்த மாதிரி நீர்த்து போக வைப்பதற்காக தமிழ்நாட்டு மக்கள் உங்களுக்கு வாக்களிக்கவில்லை என்பதை நாம் திரும்ப திரும்ப உரக்க பேசுவோம். ஏனென்றால் இது ஒரு தொடர் போராட்டம். எப்போதுமே மக்களுக்கு தேவையான விஷயங்கள்ல போராட்டங்கள் தொடர்ந்து செய்யும் திமுக அப்படின்றதையும் பதிவு பண்ணியிருக்கீங்க சார். இப்போ என்னடா அந்த ஓய்வூதியத்துல நிதி குறைக்கப்பட்டிருக்கு, நிறைய கேள்விகளுக்கு பதிலளிக்காம இருக்கக்கூடிய முதல்வர் விஜய் அவர்கள் பதிலளிக்க வேண்டும் அப்படின்றது தலைமைச் செயலக சங்கத்துடைய கடிதம். உங்களுடைய கருத்து என்ன? அதே மாதிரி இப்போ சொன்னது பார்வையாக ஒரே அரசு ஊழியர்கள், தலைமைச் செயலக ஊழியர்கள், ஆசிரியர்கள் இவர்களுக்கெல்லாம் அந்த ஓய்வூதியம் குறைக்கப்படும் போது போராட்டம் நடத்தப்படும் என்பதைப் போல நான் முன்னே குறிப்பிட்டதை போல கருணைத் தொகை பெறக்கூடிய ஆயிரக்கணக்கான அப்பாவி ஊழியர்கள் இன்றைக்கு சங்கம் ஒன்றா சேர்ந்துட்டாங்க. அவங்களும் ஒருமித்த ஒரு சங்கமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்களும் போராட்டத்தில் குதிப்பார்கள். எங்கள் திராவிட மாடல் அரசு எங்கள் அப்பா தாய்மானவர் சொன்ன அந்த கருணைத் தொகை கொடுக்க போறியா இல்லையான்னு கேட்க போகிறாரு. அதுக்கு ஒரு மௌனமே பதிலாக கொடுப்பார் என்று நினைக்கிறேன். இன்றைக்கு டெட்டு தேர்வு எழுதி எத்தனையோ ஆசிரியர்கள் பணி இல்லாமல் காத்து கிடக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் பணி வாய்ப்பு வழங்குவதற்கான ஒரு அந்த திட்டமும் இந்த பட்ஜெட்டில் இல்லை. இன்னைக்கு துறை வாரியாக வருகிறது பாருங்கள் நிதிநிலை அறிக்கை. அதிலாவது நம்ம கேட்குற இந்த கலைஞர் தொலைக்காட்சியின் மூலமாக கேட்கப்படுகிற கேள்விகளை உள்வாங்கி சட்டமன்றத்தில் இன்றைக்கு தக்கார் தகவல் என்பது அவர் எச்சத்தால் காணப்படும் சொல்லுவாங்க. பிடிக்கி பிறந்தது பூனையாகாது. கலைஞர் வழியில் வந்தவர், ஸ்டாலின் வழியில் வந்தவர், நம்முடைய இளம் தலைவர் உதயநிதி ஸ்டாலினும் கேட்குற கேள்விலாம் ஒன்று புல்லட் இது மாதிரி இருக்குது, புல்லட் வர்ற மாதிரி ஒரு குண்டு பாயிற மாதிரி இருக்குது. அந்த கேள்விகளுக்கு பதிலளிக்க முடியாமல் கலங்கி போயிருந்தாலும் கூட மறுநாளால் எழுதி கொண்டு வைத்துக்கொண்டு அதுக்கு பதிலளித்து உரிய நடவடிக்கை எடுத்து இதற்கெல்லாம் யார் அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், மாணவர்கள், விவசாயிகள், பெண்கள் இவர்களுக்கு எந்த விதமான வஞ்சிப்பும் இல்லாமல், அவர்களுக்கு எந்த விதமான துரோகம் இல்லாமல் சொன்னியில் செய்யுங்கிறத மட்டும் நீங்கள் செய்வீங்கன்னு நம்ம எதிர்பார்க்கிறோம். இது முதல்வர் விஜய் அவர்கள் இதுலையாவது தெளிவான ஒரு விவரத்தை பதில அவர் சொல்லணும் அப்படின்ற உங்களுடைய கருத்தை பதிவு பண்ணீங்க. ஸ்ரீலேகா மேம், இப்போ உங்கள்கிட்ட நிறைவு பார்வை என்னன்னா, புதிய அரசுடைய பட்ஜெட்ல எதுலையுமே தெளிவு இல்லை, இந்த விஷயத்திலையாவது தெளிவு வேணும் அப்படின்றத ஆசிரியர்களும் அரசு ஊழியர்களும் எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். உங்களுடைய பதில்? கண்டிப்பா எந்த விஷயத்துலயுமே தெளிவில்லை அப்படிங்கிறது ரொம்ப சரியான ஒரு விஷயம். ஏன் அப்படின்னு சொன்னா, இப்ப வரைக்குமே மேகதாதுவுக்கான சரியான பதில் இல்ல. நெல் குவிண்டாலுக்கு 3500 ரூபாய் கொடுப்போம் நீங்க, அதுக்கான பதில் இல்ல. விவசாயிகள் சோமசுந்தரம் வந்து இந்த பயிர்க்கடன் தள்ளுபடியை நம்பி இருந்தாரு, 75,000 கடன் வாங்கியிருந்தாரு, அவருக்கு பயிர்க்கடன் தள்ளுபடி இல்லை, நீங்க அவர் இறந்து போயிட்டாரு, அவருக்கான பதில் இல்லை. இதே மாதிரியான ஒரு பதில் தான் இந்த அரசு ஊழியர்களுக்குமான பதிலுமா இருக்கும் அப்படிங்கிறது தான் உங்களுடைய நிதிநிலை பட்ஜெட்டை நீங்க அந்த நிதிநிலையை வந்து குறைச்சிருக்கிறத காட்டுது. இது எல்லாத்தையும் தாண்டி உங்களுடைய பதில் அப்படிங்கிறது சட்டப்பேரவையில முதல்ல அந்த மாண்போட இருக்குதா? சட்டப்பேரவையில நீங்க மிகச் சரியாக சொல்லுகிறீங்களா? ஏன்னா மக்களுடைய பிரச்சனைகள் குறித்து விவாதிக்கிறதுக்கு தான் சட்டப்பேரவை, அதற்காக தான் மக்கள் உங்களை தேர்ந்தெடுத்திருக்காங்க. சட்டப்பேரவையில நாளைக்கு எதிர்கட்சி தலைவர் இதை பத்தி கேட்டா நீங்கள் சரியான பதில சொல்லுவீங்களா, இல்ல மாண்பெல்லாம் உடைச்சு மாக் பண்ணுவீங்களா? ஏன் அப்படின்னா, நீங்க சட்டமன்றத்துல எதுக்குமே பதில் சொல்றது இல்ல, இன்ஸ்டால தான் முழுக்க முழுக்க ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணி வச்சிருங்க. அதே அல்காரிதத்தை திரும்ப 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 ஃபீட் பண்ணி அது மட்டுமே போய் எல்லாரையும் போய் சென்றடைகிற மாதிரி பாத்துக்கிறீங்க. ஆனா களத்துல இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்கள் எந்த அளவிற்கு ஏமாந்து நிக்கிறாங்க அப்படிங்கறத உங்களுடைய நிதிநிலை பட்ஜெட்லயே பார்த்தாச்சு. ஏன் அப்படின்னா, எல்லாத்துலயுமே வேளாண் பட்ஜெட்டை 15,000 கோடியா குறைச்சு வச்சிருக்கிறீங்க, அதுலயுமே தெளிவான பதில் இல்ல. அதுல அலங்கார செடி வளர்க்கறதுக்கு திருவள்ளூர்ல 7 கோடி ஒதுக்கி இருக்கீங்க, எதுக்குன்னு தெரியல. இன்றைக்கு விவசாயிகள் இருக்கிற நிலைமையில ஒருவேளை மேகதாது அணையை கட்டிட்டா கூட இப்படியே வறண்டு குட்டை மாதிரி ஆயிடும், அந்த மேட்டூர் அணை அப்படிங்கிறது குட்டை மாதிரி ஆயிடும். இன்று வரைக்கும் வறட்சி பாதித்த அந்த வறட்சி நிவாரணம் பத்தி ஒரு மூச்சு கூட விடலை நீங்க. இந்த மாதிரி ஒரு நிலையில தான் இன்றைக்கு தமிழகத்துல உங்களுக்கு ஓட்டு போட்ட அத்தனை மக்களும் ஏமாந்து நிக்கிறாங்க. அதே மாதிரியான ஒரு நிலைப்பாடைத்தான்
நீங்க அரசு ஊழியர்களுக்கும் எடுக்க காத்துக்கிட்டு இருக்கீங்களா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வியாக அரசு ஊழியர்கள் மத்தியில மிகப்பெரிய அச்சத்தை இன்றைக்கு விதைத்திருக்கு. அரசு ஊழியர்களுக்கு துரோகம் இழைக்கிறீர்களா, இல்ல அவர்களுடைய ஓய்வூதியத்துல கை வச்சிருக்க நீங்க அந்த திட்டத்தையே கைவிட போகிறீர்களா அப்படின்ற ஒரு பெரிய அச்சுறுத்தலை எழுப்பி இருக்கீங்க அப்படின்றதான் இன்றைய நிகழ்ச்சியில கலந்து கொண்ட விருந்தினர்கள் அனைவரும் பதிவு பண்ணியிருக்காங்க. இந்த தலைப்பை எனக்கு எடுத்ததுக்கு முக்கியமான காரணமே ஒவ்வொரு துறையாக நிதி குறைப்பு செய்யும் போது முக்கிய துறையாக இருக்கக்கூடிய ஆதார ஸ்ருதியாக இருக்கக்கூடிய கல்வித்துறையிலும் குறைத்திருக்கிறீர்கள். அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களின் ஓய்வூதியத்திலையும் நீங்க நிதியை குறைச்சிருக்கீங்கன்னா என்ன செய்ய காத்திருக்கிறீர்கள் அப்படின்ற ஒரு கேள்விதான். இந்த கேள்விக்கான பதில் சட்டப்பேரவையில் இருக்கும் அப்படின்றத விருந்தினர்கள் அனைவரும் எதிர்பார்த்த ஒரு விஷயம். அதை எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஒருவேளை இல்லை என்றால் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் போராட்டத்திலும் இறங்க தயாராக இருப்பார்கள் அப்படின்றதையும் விருந்தினர்கள் சொல்லியிருக்காங்க. இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட விருந்தினர்கள் அனைவருக்கும் நன்றி. இன்றைய சிந்தனை களம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம்.